ஒடுக்கங்களை சைவ ஆகமங்கள் கூறும் முறையிலே உணர்தலே நேரித்தாகின்றது. அப்போ உலக தோற்றத்திற்கும் ஒடுக்கத்திற்கும் சைவ ஆகமங்கள் சொல்லக்கூடியது தான் எப்படி இருக்கு, சரியா இருக்கு. மற்றதெல்லாம் எப்படி இல்லைங்க, அது ஏதோ ஒரு குறை இருக்கிறது. 24ன்னு சொன்னால் காலநீதி எல்லாம் இல்லை. அறிவிச்சை விளக்குவதற்கு அதில் கருவிகள் கிடையாது. எனவே சாங்கியர், பாஞ்சராத்திரிகர், தார்க்கியர், இவர்கள் யோக மதத்தினர், இவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்கள் முழுமை பெற்றதாக இல்லை. அதில் என்ன இருக்கு, ஒரு குறைபாடு இருக்கிறது என்பதை சொல்றார். சரி, உயிர்கள் இயல்பிலேயே மறைத்து மூலமலமாய் உள்ள ஆணவமலத்தின் பற்றுதல் உயிர்களின் நிலைக்கு ஏற்ப மென்மை, இடைமை, வன்மை என மூவகையாய் நிற்கும். இது ரொம்ப முக்கியம். அதாவது உயிர்கள் இயல்பிலேயே மறைத்து மூலாளமாய் உள்ள ஆணவ மலத்தின் பற்றுதல் உயிர்களின் நிலைக்கு ஏற்ப, உயிர்களின் நிலைக்கு ஏற்ப ஆணவ மலத்தினுடைய வலிமை உயிர்களினுடைய அறிவின் தன்மைக்கு ஏற்ப 3 வகையாய் நிற்கும். அப்போ ஒரு கருத்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப பேசிக்கான ஒரு செய்தி. நீங்க நம்ம தத்துவ ஞானத்தை ஆரம்பிக்கும் போது இங்க இருந்து தான் ஆரம்பிக்கணும். உயிர்கள் பலன்னு சொல்றோமா இல்லையா? உயிர்கள் பல என்று சொல்லுகிற போதே ஆன்மாக்களின் அறிவு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் எப்படி இருக்கும், வேற வேற மாதிரி தான் இருக்கும். எப்போ அனாதி கேவலத்திலேயே ஆன்மாவின் அறிவு ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் வேறுபட்டு தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்காது, ஒரே மாதிரி இருக்காது. அப்ப அறிவு வேறுபட்டு இருக்கிறது எப்படியோ, அது நல்ல உயர்ந்த அறிவுடையது, கொஞ்சம் மாடரேட்டா இடைநிலை அறிவு, ரொம்ப மோசமா இருக்கிற அறிவு, இப்படி 3 பிரிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், 60 மார்க் மேலே வாங்கின ஆளு, 35லிருந்து 60க்குள்ள ஜஸ்ட் பாஸ் ஆன ஆளு, ஃபெயில் ஆன ஆளு. நம்ம ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டோம்னா அப்படிதானே பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்னு சொன்னாலுமே அதை என்ன செய்யலாம், 60க்கு மேலே இருக்கிறவன்லாம் இதெல்லாம் இப்போ பள்ளிகள் அப்படிதான் பண்றாங்க. என்னது, 60க்கு மேலே இருந்தால் அவனையெல்லாம் தூக்கி ஒரு கிளாஸில் போட்டுறாங்க, அவனுக்கு வேற மாதிரி பாடம் நடத்துகிறாங்க. இந்த ஜஸ்ட் பாஸ் பண்ணவனையெல்லாம் தூக்கி ஒரு கிளாஸில் போடுறான். அப்புறம் இந்த ஃபெயில் ஆகிறவனையெல்லாம் தூக்கி ஸ்லோ லேர்னர் என்னன்னு போடுறான், ஸ்லோ லேர்னர். அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் வாங்கிறது கஷ்டமாக இருக்குது, அவனை தூக்கி தனி கிளாஸில் போடுறான். இந்த 3 பேர்த்துக்கும் பாடம் ஒரே பாடம் தான், ஒரே மாதிரி நடத்த மாட்டாங்க. ஏன்னா இவன் கொஞ்சம் பிக்கப் பண்ணிக்குவான், இவனை கொஞ்சம் மெனக்கெட்டா போதும், இவன் ரொம்ப அவனை போட்டு திருப்பி எழுது 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 எழுதுன்னு அவனை எழுத வச்சு குறைஞ்சபட்சமாக என்ன பண்ணுறது, இவனை பாஸ் பண்ண விட்டா போதும், ஜஸ்ட் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் வச்சுருக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி ஆன்மாவின் அறிவும் பலதரப்பட்டு நிகழும். அதை 3ஆ பிரிக்கிறாங்க. 3 கேட்டகரி: மென்மையுடையது, இடைமையுடையது, வன்மையுடையது. எது? ஆணவ மலம். ஆணவ மலம் மெல்ல பிடிச்சிருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, கொஞ்சம் இடைநிலையா பிடிச்சிருக்கிறவங்க ஒரு கேட்டகரி, நல்லா பிடிச்சிருக்கிறவங்க ஒரு கேட்டகரி. அதுதான் நம்ம என்ன சொல்றோம், விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். 3 பேர், 3 கேட்டகரி. அதுலேயும் இப்போ விஞ்ஞான கலர்னு சொன்னால் எல்லா விஞ்ஞான கலருக்கும் ஒரே மாதிரி அறிவு இருக்காது. 60 மார்க்கு மேலே எடுத்தான்னு சொல்லியாச்சு, அங்கே போய் பார்த்தா 99, 98, 85, 84, 70, 61, 60 தொட்டவனும் இருப்பான், 99 சென்டம் அடித்தவனும் அதில் இருப்பான். அப்போ அதுவும் என்ன கிடையாது, ஒரே மாதிரி இருக்காது. இந்த 60லேருந்து 35க்குள்ளே வந்தீங்கன்னா இவனும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். இதில் 59 எடுத்தவனும் இருப்பான், அவன் 1 மார்க் எடுத்திருந்தா அந்த கிளாஸுக்கு போயிருப்பான். 60 எடுத்தவன் 1 மார்க் கம்மியாக எடுத்திருந்தா இந்த கிளாஸுக்கு வந்திருப்பான். 35 எடுத்தவன் 1 கம்மியாக எடுத்திருந்தா ஃபெயில் ஆகிருப்பான். 34 எடுத்தவன் 1 எடுத்திருந்தா பாஸ் ஆகிருப்பான் இல்லையா? அப்போ அது என்ன இருக்குதுங்க, அவருக்குள்ள ஒரு தராதர வேறுபாடு உண்டு, அறிவு நிலையில உண்டு. அதான் இங்க சொல்றாரு. எனவே என மூவகைத்தாய் நிற்கும். அதனால் அப்பற்று வேறுபாட்டால் உயிர்கள் மேல் உயிர், இட உயிர், கீழ் உயிர் என்று மூவகைப்படும். அதுதான் நமக்கு விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலர். இதில் இந்த புத்தகத்தில் தமிழ் சொல்லாட்சி நிறைய பயன்படுத்தியிருப்பார். அதை கொஞ்சம் நம்ம படிக்கும் போதே என்ன சொல்ல வராருன்னு நாம் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். இப்போ மேல்நிலை உயிர்னா மேல் உயிர் என்பது விஞ்ஞான கலர், இடை உயிர் என்பது பிரளயா கலர், அடுத்தது கீழ் உயிர் என்பது
சகலர். சில நேரத்தில் தமிழை விட வடமொழியே நமக்கு பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு கேட்டால் நம்ம பழகிட்டோம். அது வடமொழி சொல்ல சொல்லி சொல்லி பழகிட்டோம். தமிழ் சொல்ல நம்ம கேட்டதே இல்லை. அதனால் நமக்கு என்ன இருக்குது, டிக்ஷனரி தேட வேண்டியதாக இருக்குது. எதுக்கு? தமிழில் சொன்னால் டிக்ஷனரி தேவைப்படுது. அது என்ன செய்வது, நம்ம அப்படி தான் பழகி இருக்கிறோம். சரி, அதான் நமக்கு சித்தியாரில் மூவகை ஆறுயிர் வர்க்கம் மலத்தார் கண்ம மூல மலத்தார் மூன்றும் உடையார்கள் அன்றே தீவகமாம் என உருவாய நாதன் திருநோக்கால் பரிசத்தால் திகழும் வாக்கால் 8ஆம் நூற்பால சொல்கிறாரா இல்லையா? உரை தரும் இப்பசுவர்க்கு முன்னரில் 3ஆம் உயரம் விஞ்ஞானகலர் பிரளயாக்கலர் சகலர் என்று 8ஆம் நூற்பால சொல்கிறார். எனவே அது நமக்கு சிவபிரகாசத்துலையும் மூவகை ஆறுயிர் வர்க்கம் என்று சிவபிரகாசத்துலையும் 8வது பாட்டு சொல்கிறார் தீக்கையில். சரி, எனவே உயிர்கள் இங்கனம் மூவகைப்படுதலால் அவற்றுக்கு ஆணவமலத்தை நீக்கி உதவுகின்ற மாயையும் மேன்மாயை இடைமாயை கீழ்மாயை. அப்போ மாயையும் 3ஆக இருக்குது. சரிங்களா? உயிர் 3ஆக இருக்கிறதுனால மாயையும் 3ஆக, சுத்தமாயை அசுத்தமாயை பிரகிருதி மாயை என்று 3ஆக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லாருக்கும் என்ன செய்ய முடியாது, ஒரே மாதிரி தனு கரண புவன போகத்தை கொடுக்க முடியாது. புரியுதுங்களா? அப்போது நல்ல அறிவு இருக்கிறவனுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி உலகத்தை கொடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி அந்த போகத்தையும் கொடுக்கணும். அப்போ கீழே இருக்கிறவனுக்கு அவனுக்கு தக்கவாறு தான் கொடுக்க முடியும். அப்போது அது எதிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும்? அது மூலக்கூறு அப்படி இருக்கணும். இப்போ இனிப்பு சாப்பிட்றவனுக்கு ஒரு பொருள் செஞ்சு கொடுக்கணும், அந்த பொருள் என்ன இருக்கணும்? இனிப்பு இருக்கணும். அது மூலக்கூறு வேற. கசப்பு சாப்பிட்றவனுக்கு 2 பேர்த்துக்கும் ஒன்னையில் இருந்தால் கொடுக்க முடியுமா? அப்போ அந்த மாயையே எப்படி இருக்கிறதுங்க? 3 தரப்பட்டு நிற்கிறது. 3 தரப்பட்டு நிற்கிறது. கீழ்மாயென 3ஆகி நிற்கும். அவற்றுள் கீழ்மாயையே சாங்கியர் முதலிய பலரானும் பிரகிருதி என்றும் மூலப்பிரகிருதி என்றும் சொல்லப்பட்டமையால், கீழ்மாய எது? பிரகிருதி மாய. அந்த பிரகிருதி மாயை அதனையே அவரெல்லாம் கூறுமாறே கூற விடுத்து, அதெல்லாம் அவங்க சொன்னதை அப்படியே வச்சுக்கலாம். ஐயா, எது? பிரகிருதி மாயை பற்றி பெருசாக ஆராய்ச்சி வேண்டாம். சாங்கியர் என்ன சொன்னானோ அப்படியே எடுத்துக்கங்க. ஏன்னா சாங்கியர் நம்ம சொல்லக்கூடிய 23 வரைக்கும் அப்படியே தான் சொல்கிறான். இப்போ நாம் சொல்கிறது எங்கேயும் வேறுபடுறதே இல்லை. எங்கே வேறுபாடு வருது? 24 அதுக்கு மேலே புருடர். 23 வரைக்கும் சாங்கியர், பாஞ்சராத்திரிகர், தார்க்கியர், யோக மதத்தார் இவர்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் சொல்கிறாங்க. எது சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதோ அதையே சொல்கிறாங்க. அதனால் இங்கே மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே விடுத்து இடைமாயையே கீழ்மாயை என சிவாகமங்கள் கூறின. ஊர்த்துவ மாயை அதோ மாயை என்பது மேன்மாயையை கீழ்மாயைகளை கூறும் வட சொல். எது பாருங்க, ஊர்த்துவ மாயை அதோ மாயை. ஊர்த்துவ மாயை என்பது சுத்தமாயை. சுத்த மாயைக்கு ஊர்த்துவ மாயை என்று ஒரு பேர் இருக்கு, மேல் மாயை. அடுத்தது அதோ மாயை என்பது என்னது? அசுத்த மாயை. இதெல்லாம் வடசொல், அது சொல்லக்கூடிய வடசொல். மேல் கீழ் என்பவற்றிற்கு வியாபகம் வியாபியம் என்பதே கருத்து. மேல் கீழ் என்பதற்கு வியாபக வியாபியம் என்பது கருத்து. அப்படின்னு என்னது? படிச்சா கரெக்டு தான், அதுக்கு பொருள் என்ன? ஆமா ஆமா சரிதான், படிங்க மேல. அப்படியா? படிச்சாச்சு, முன்னொரு தடவை படிக்கிறேன். மேல் கீழ் என்பவற்றிற்கு வியாபகம் வியாபியம் என்பது கருத்து. மேல் மாயை வியாபகம், கீழ் மாயை வியாபியம். மேல இருக்கிற சுத்த மாயை என்பது வியாபகமா இருக்கும். அசுத்த மாயை அதுக்குள்ள அடங்கி இருக்கும், வியாபியமா இருக்கும். பிரகிருதி மாயை அதுக்குள்ள வியாபியமா இருக்கும். இப்ப மேல் கீழ் என்பது வியாபக வியாபியம். மேல இருக்கிறதெல்லாம் வியாபகம், கீழே இருக்கிறதெல்லாம் வியாபியம். புரியுதுங்களா? அப்போ உதாரணத்துக்கு வச்சுங்க, ஒரு குண்டா நம்ம என்ன செய்யறோம்? அடுக்கு குண்டா வீட்டில் வச்சிருக்கிறோமா இல்லையா? அடுக்கு குண்டா என்னது? ஒரு பெரிய குண்டா, அதுக்குள்ள ஒரு குண்டா, அதுக்குள்ள ஒரு குண்டா, அதுக்குள்ள ஒரு குண்டா, கடைசியா சின்ன சம்படம் இல்லையா? இது என்னது? வியாபக வியாபியம்னு வச்சுக்கோங்க புரியறதுக்கு. இப்போ இது இப்படி இருக்கு. இதை தொழில் செய்யும்போது என்ன செய்யணும்? ஒன்றை எடுத்து பயன்படுத்திக்கலாம், அதை எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பயன்படுத்திக்கலாம். எல்லாம் இதுக்குள்ள அடங்கிடும்.
எது அந்த பெரிய குண்டா, அதுக்குள்ளே எல்லாமே அடங்குதா இல்லையா? பெரிய குண்டா தான் வியாபகம். அதுக்கு ரெண்டாவது குண்டா வியாபியம். எதுக்கு வியாபியம்? பெரிய குண்டாக்கு இது வியாபியம். அதுக்கு மூணாவது குண்டாக்கு இது வியாபகம். மூணாவது குண்டாக்கு ரெண்டாவது குண்டானது வியாபகம், மூணாவது குண்டா வியாபியம். அப்போ ஒன்றுக்கு ஒன்று வியாபக வியாபியமாக இருக்கும். எல்லாத்துக்கும் வியாபகமாக இருப்பது சுத்தமாயை. சுத்தமாயை எதுல? திரோதான சக்தியில வியாபியம். திரோதான சக்திக்குள்ள மாயை எப்படி இருக்கிறது? வியாபியமாய் இருக்கிறது. திரோதான சக்தி எதுக்குள்ள? அருட்சக்தியில வியாபியமாய் இருக்கு. அருட்சக்தி சிவத்துக்குள்ள வியாபியமாய் இருக்கு. சிவம் எல்லாவற்றிற்கும் வியாபகமாய் இருக்கிறது. அப்போ எல்லாத்துக்கும் வியாபகம் எது? சிவன் தான். சிவத்துக்குள்ள சக்தி வியாபகம் வியாபியம், சக்திக்குள்ள திரோதான சக்தி வியாபியம், திரோதான சக்திக்குள்ள சுத்தமாயை வியாபியம், சுத்தமாயைக்குள்ள அசுத்தமாயை வியாபியம், அசுத்தமாயைக்குள்ள பிரகிருதி வியாபியம். அங்கிருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தத்துக்குள்ள புத்தி, புத்திக்குள்ள அகங்காரம், அகங்காரத்துக்குள்ள ஏனைய தத்துவங்கள் எல்லாம். அப்போ கீழே இருக்கிற தத்துவங்கள் மேல இருக்கிற தத்துவங்கள்ல வியாபியமாய் இருக்கும். அப்போ மேல போக 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 அளவு விரிஞ்சுக்கிட்டே போகும். பாடியத்தில் விரிவா சொல்றாரு. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு அளவுன்னு சொல்றாரு. இத்தனை என்னது யோசனை பரப்பு, இத்தனை யோசனை பரப்பு என்று சொல்றார். இது கணக்கே நமக்கு சைபரே போட முடியாது. அந்த யோசனை பரப்புக்கு என்ன செய்ய முடியாது? சைபரே போட முடியாது. சயின்டிஃபிக் கால்குலேட்டர் எடுத்துட்டு வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கணும் எத்தனை சைபர் வருதுன்னு. இந்த யோசனை பரப்புக்கு அவ்வளவு வியாபகம் உடையது ஒவ்வொரு தத்துவங்களும். மண் தத்துவத்திலிருந்து கீழே இருந்து மேலே போகணும். அது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கிற போதே என்ன செஞ்சு பார்க்கலாம்? எழுதி பார்க்கலாம். என்ன வருது ஒரு கணக்கு, இன்னும் எனக்கு ஒரு போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை. எவ்வளோ வருது அப்படின்னு எண்ணிக்கைக்கே அடங்காது. அதனுடைய அளவு எண்ணிக்கைக்கு அடங்காமல் இருக்கிறது. சரி, எனவே அதை வைத்துக் கொள்ளுவோம். எனவே மேல் கீழ் என்பவற்றிற்கு வியாபகம் வியாபியம் என்பது கருத்து. எனவே வியாபக மாயை மகாமாயை என்றும் வியாபிய மாயை மாயை என்றும் சொல்லப்படுவது. சுத்த மாயைக்கு என்ன பேரு? மகாமாயை. மாயைக்கு மாயைன்னு பேர், வியாபிய மாயைக்கு மாயைன்னு பேர். ஏன்னா வியாபகமாக இருப்பது சுத்த மாயை, அசுத்த மாயை அதுக்குள்ள வியாபியமாக இருப்பது, அதனால மாயைன்னு சொல்லுவோம். இனி மேல் மாயையை சுத்தம் என்றும் கீழ் மாயையை அசுத்தம் என்றும் சொல்லப்படுவது அப்படியும் சொல்லுவாங்க. சுத்தம் என்பதற்கு ஆணவத்தோடு கலவாதது என்பதும், அசுத்தம் என்பதற்கு ஆணவத்தோடு கலந்தது என்பதும் பொருளாம். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான். கண்மமும் இவ்வாறே சுத்தம் அசுத்தம் என இரண்டாய் நிற்பதாயினும் அது மாயை பற்றி நிற்றலால் அதனை இவ்வாறு சிறந்தெடுத்து கூறுதல் இல்லை. கண்மமும் சுத்த கண்மம் அசுத்த கண்மம்னு ரெண்டு இருக்கு. ஆனா அது எது? சுத்த கண்மம் அசுத்த கண்மம் என்பது எப்படி சொல்லப்படும்? பெருமானை நோக்கி செஞ்சா சுத்த கண்மம், உலகத்தை நோக்கி செஞ்சா அசுத்த கண்மம். அப்ப மாயை பற்றி நின்றா அசுத்தம், பெருமானை பற்றி நின்றா சுத்தம். அதனால எதை பற்றி நிற்கிறதோ அதை பொறுத்து தான் கண்மத்துக்கு இலக்கணம். அதனால அதை பெருசா பேசுறது இல்லை, அது பெருசா அதை விரிக்கிறது இல்லை, எனவே கூறுதல் இல்லை. கண்மமும் இங்கனம் இரண்டாதலை சிவஞான பாடியத்தானும் உணர்க. பாடியத்தானும் உணர்க. ஆணவத்தோடு கலவாதது என்பதற்கு இடைமையும் வன்மையுமாக ஆணவத்தோடு கலவாதது என்பதே கருத்து. ஆணவத்தோடு கலவாதது என்பதற்கு இடைமையும் வன்மையுமாக ஆணவத்தோடு கலவாதது என்பதே கருத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? சிலதெல்லாம் படிச்சுட்டு திருப்பியும் புரியுதான்னு பார்க்கணும். ஆணவத்தோடு கலவாதது எது? சுத்தமாயி. சுத்தமாயி ஆணவத்தோடு கலவாதது அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அது என்ன, அதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, இடைமையும் வன்மையும் ஆக ஆணவத்தோடு கலவாதது என்பது கருத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? மென்மையா இருக்கும். ஆணவத்தோடு சுத்தமாயையும் மென்மையாக கலந்திருக்கும். எது போல இருக்காது? அசுத்த மாயை போலவோ பிரகிருதி மாயை போலவோ இருக்காது. சுத்த மாயையிலும் ஆணவ கலப்பு உண்டு. அது எப்படி இருக்கும்னா மென்மையா இருக்கும். சுத்த மாயையில ஆணவ கலப்பு உண்டு என்பதற்கு எது உதாரணம்? நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சுட்டோம். எங்க இருக்கு? எங்கேயாவது படிச்சோமாமா? சுத்த மாயையில ஆணவ கலப்பு உண்டுங்கிறது எங்கேயாவது படிச்சோமா?
இது வரைக்கும் என்னன்னு படிச்சிருக்கிறோம்? கலவாத பகுதின்னு தான் படிச்சிருக்கிறோம். இப்போ கலந்து இருக்குதுன்னு சொல்றீங்க, மென்மையா கலந்து இருக்குதுன்னு வேற சொல்றீங்க. இதுக்கு ஏதாவது உதாரணம் இருக்கணுமா இல்லையா? உதாரணம் இருக்கணுமா இல்லையா? என்னது? அங்க இருக்கிற உயிர்கள் யாரு? விஞ்ஞானகலர். விஞ்ஞானகலருக்கு ஆனமலம் உண்டா இல்லையா? எப்படி இருக்கும்? மென்மையா இருக்கும். மென்மையா இருக்கிற விஞ்ஞானகலர் அங்க இருக்கிறாங்கன்னா அது எப்படி இருக்கும்? அங்கேயும் மென்மையா இருக்கும். அவரவருக்குரிய இடம்னு சொல்லியாச்சு. புரியுதா? நாங்கள் உயிருடைய அறிவு சிறந்தது, இடைநிலை மோசமாக இருக்கும். அது ஆணவமல கலப்பு, மென்மை, செயல்படுதல் விளங்கும். மாயை ஒன்றே ரெண்டா நிற்கும், சுத்தம் அசுத்தமா நிற்கும், எனவே விளங்கும். அதற்கு குன்றிமணி ஒன்றுதானே செய்தும் கரியதும் ஆக இரு பகுதியே காணப்படுதலே ஓமை கூறுவர். குன்றுமணியில் மேலே சிவப்பாகவும் கருப்பாக இருக்கிறத ஓமை சொல்லுவோம். இதானே சுத்தமாயை பற்றி நிற்பது சுத்தவினை என்பதும் அஸ்தமாயை பற்றி நிற்பது அசுத்தவினை என்பதும் உணரப்படும். அதுக்கு ஒரு திருவருட்பயன் 52வது பாட்டு சொல்றாரு. ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில் என்ற பாட்டை மேற்கோள் காட்டுறாரு. என்றார் போல வரைமொழி பற்றி சுத்தமாயையும் அசுத்தமாயையும் வேறு வேறான இரு முதல்களே என்பாரும் உளர். அந்த பாட்டை எடுத்து வச்சுக்கிட்டு சுத்தமாயை வேற அசுத்தமாயை வேற, ரெண்டுக்கும் தனி முதல் உண்டு என்று சொல்வாரும் உளர். இரண்டும் சடமே ஆதலானும். சுத்த மாயினாவே சடம்தான், சுத்த மாயும் சடம்தான், அசுத்த மாயும் சடம்தான். ரெண்டுக்கும் நாம் என்ன சொல்றோம்? ஒரே மாயையில் மேல் பகுதி சுத்த மாயை, கீழ்ப்பகுதி அசுத்த மாயைன்னு சொல்றோம். இல்லை இல்லைங்க, சுத்த மாயைக்கு தனியாக ஒரு முதல் உண்டு, அசுத்த மாயைக்கு தனியாக ஒரு முதல் உண்டுன்னு சொன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் அதுக்கு விளக்கம் சொல்றாரு. ரெண்டும் ஜடன்னு சொல்லியாச்சு. சுத்தமாயும் சடம், அசுத்தமாயும் சடம். அப்போ ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கு. என்னதுங்க? பலவாயும் சடமாயும் சுட்டி அறியப்படுவன தோன்றி நின்று ஒடுங்கும். இது லாஜிக். ஒரு சடப்பொருளை ஒன்றுக்கு மேற்பட்டதாக இருந்தால் சுட்டி அறியப்பட்டால் அது என்ன ஆயிடும்? தோன்றி நின்று ஒடுங்கும். தோன்றி நின்று ஒடுங்கும். இதுதான் லாஜிக், ஃபார்முலா. அதுதான் பலவாயும் சடமாயும் சுட்டி அறியப்படுகின்ற பொருள்கள் தோன்றி நின்று ஒடுங்கும். இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து ஒவ்வொன்றா பொருத்தி பார்த்தீங்கன்னா எதெல்லாம் பொருந்துகிறதோ அதெல்லாம் தோன்றி நின்று ஒடுங்கும். இப்போ பாருங்க, மாயை இரண்டு, சுத்த மாயை அசுத்த மாயை அப்படின்னு சொல்லியாச்சு. பலவாய் மாயை சடம், சுத்த மாயும் சடம், அசுத்த மாயும் சடம். சுட்டி அறியப்படுவதா? அறியப்படுவது தான், சுட்டி அறியப்படுவது தான். எனவே இந்த மூணுக்கு வந்துருச்சா, அப்போ அது என்ன ஆகிடும்? தோன்றி நின்று ஒடுங்கும்னு ஆகிடும். அப்போ அது நித்த பொருள் ஆகாது. நாம் மாயை நித்த பொருள்னு சொல்கிறோம். மாயை நித்த பொருள் சொல்கிறோமா இல்லையா? எனவே அது பொருந்தாது. பாருங்க, எனவே சடமாயும் பலவாயும் இருப்பன காரியமாய் அழிவெய்தல் அல்லது காரணமாய் நிலையில்லாது ஆதலால் அது கருத்து அன்றாம். அப்போ பலமாய் சடமாய் சுட்டி அறியப்படுகிற பொருள் எல்லாம் காரிய பொருள். சரிங்களா? அதான் தோன்றி நின்று ஒடுங்கும். காரண பொருள் தோன்றி நின்று ஒடுங்காது. இப்போ உலகத்திற்கு முதற் காரணம் எது? கேள்விதான். எங்க வந்தோமோ எங்க ஆரம்பிச்ச இடத்த மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? கூட்டத்தில் தொலைஞ்சிடக்கூடாது. புரியுதா? இப்போ முதல்ல நாம் என்ன சொன்னோம்? ஏற்கனவே சொன்னவன் பிரகிருதி தான் முதற் காரணம்னு சொன்னவெல்லாம் மறுத்துட்டு வந்தாச்சு. இன்னும் அதில் தான் இருக்கிறோம். இப்போ மாயை முதற் காரணம்னு சொல்லணும். அப்போ சுத்த மாயை முதற் காரணம், அசுத்த மாயை முதற் காரணம்னு ரெண்டு சொன்னீங்கன்னா முதற் காரணம் ஆகாது. முதற் காரணம்னா அதுக்கு என்ன இருக்கும்? அதுக்கு ஒரு காரணம் சொல்லக்கூடாது. புரியுதா இல்லையா? புரியுதாம்மா? புரியல? புரியல தானே? முதற் காரணம்னு சொன்னா அது இதிலிருந்து தோன்றியதுன்னு இன்னொரு காரணம் சொல்லக்கூடாது. அதுதான் காரணம். காரியம்ங்கிறது காரணத்திலிருந்து காரியம் தோன்றும். காரணத்திலிருந்து காரியம் தோன்றும். இப்போ நீங்க பாருங்க, மண் எதிலிருந்து தோன்றியது? தைசதங்காரத்தில் தோன்றியது. மனம் நமக்கு இதில் அங்காரத்திலிருந்து தோன்றியது. அங்காரம் புத்தியிலிருந்து தோன்றியது. புத்தி சித்தத்திலிருந்து தோன்றியது.
சித்தம் பிரகிருதியிலிருந்து தோன்றியது, சித்தம் மூலப்பிரகிருதி கலையிலிருந்து தோன்றியது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் காரண காரியம் சொல்கிறோமா இல்லையா? இப்படி மேலே 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 போனால் எதிலிருந்து தோன்றியது கேள்வி தான். ஆராய்ச்சிய முதல் காரணம் எது, உலகத்திற்கு முதல் காரணம் எது என்பது தான். அப்போ அதற்கு இன்னொரு முதல் காரணம் சொல்லக்கூடாது, அதற்கு ஒரு முதல் காரணம் சொல்லக்கூடாது. அப்போ முதல் காரணம்னு சொன்னால் அது என்ன பண்ணக்கூடாது, பலவாக இருக்கக்கூடாது, சடமாக இருக்கக்கூடாது, சுட்டி அறியப்படாததாக இருக்கணும். இந்த மூணுக்குள்ளேயும் வரக்கூடாது. வந்துச்சுன்னா அது என்னது, காரிய பொருள். காரிய பொருள்னா என்னது, தோன்றும், நிற்கும், ஒடுங்கும். ஒரு கால எல்லை வரை தோன்றி நின்று மீண்டும் ஒடுங்கும். ஒடுங்கும் போது எதில் ஒடுங்கும், எதுக்கு அது காரியமாக இருந்துச்சோ அதில் போய் ஒடுங்கிடும். இப்போ சுத்தமாயை முதல் காரணம்னு சொன்னால் அது என்ன ஆயிடுச்சு, சுத்தமாய அசுத்தமாய. இப்போ மாய ரெண்டு ஆயிடுச்சு. ரெண்டாகிற போது பலவாயிருச்சு, சடமாயிருச்சு, சுட்டி அறியப்படுகிறது. இது காரியம்தானே ஒழிய இது என்ன ஆகாது. வித்து உதவுதல் பற்றிய இரண்டாக வைத்து ஆசிரியர் விளக்குதல் அன்றி பொருளால் இரண்டு என்பது அவருக்கு கருத்து ஆகாமையின் மேற்காட்டியவாறு மாயை இரண்டு என ஓதியது அவர்தாம் புடைநூலும். படர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று, படர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று. இது 32. மலங்களின் தொகை சொல்றார் சிவபிரகாசர். மோகமிக உயிர்கள் தோறும் மலமாய் நிற்கும் ஒன்று. பாட்டை எடுங்க. 32. மோகமிக உயிர்கள் தோறும் உடனாய் நிற்கும் மூல ஆணவம் ஒன்று. முயங்கு நின்று பாகமிக உதவு திரோதாயி ஒன்று. படர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று. தேகமுரு கரணபோடு புவனபோக செயலாரும் மாமாயை திரைச்சி ஒன்று. ஆகமலம் 5 என்பர். சிவபிரகாசம் 32. மலங்களின் தொகை, மலங்களின் தொகை அங்கே சொல்லுகிற போது படர் மாயை ஒன்று படர் மாயை ஒன்று படர் கண்மம் ஒன்று. அங்கே சொல்லும்போது மாயை ஒன்றுன்னு சொல்லிட்டார். திருவருட்பயனில் 2ன்னு சொன்னவர் யாரு, இதை சொன்னவர் யாரு, அவரே தான். அங்கே 2ன்னு சொல்றாரு, இங்கே 1ன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லையா, 2லையும் 1 தான் சொல்லியிருக்கிறோம். இங்கே மாயை பொருளால் ஒன்று, அங்கே காரியப்பாடு. என்ன காரியப்பாடு, சுத்தமாயை என்பது என்னதுங்க, சுத்தமாயை என்பதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே விருத்தி பரிணாமம்னு 2. விருத்தி பரிணாமம். விருத்தின்னு என்னது, படம் குடில் ஆனார் போல, படம் குடில் ஆனார் போல. என்னது, சாமியானா அப்படின்னு சொன்னால் சாமியானா ஞாபகம் வச்சுக்கங்க. சாமியானா மடித்து வச்சா துணி, இழுத்து கட்டினீங்கன்னா டென்ட்டு. இது என்னன்னு சொல்லுவீங்க, துணின்னு சொல்லுவீங்க. அதை என்னன்னு சொல்லுவீங்க, டென்ட்டுன்னு சொல்லுவீங்க. அப்போ பொருள் ஒன்றாக இருந்தாலும் காரியப்பாடு மாறும். அதுதான் என்னதுங்க, விருத்தி. ஒரு பொருள் இன்னொன்றாய் விருத்தி ஆகுது. பொருள் மாறாது, பொருள் தன்மை மாறாது. புரியுதா இல்லைங்களா? மடித்து வச்சாலும் துணி தான், விரிச்சாலும் துணி தான். இப்போ துணியோட தன்மை மாறுதா, பயன் மாறிடும். டென்ட்டானா அது வேற, மடித்து வச்சா அது வேற. புரியுதுங்களா? அப்போ பொருள் மாறாமல் பயன் மாறுவதற்கு விருத்தின்னு பேர். பரிணாமம்னு என்னது, பால் தயிராதல். ஒன்று மற்றொன்றாய் மாறுது, பொருளே மாறிடும். பொருள் தன்மை பாலாக இருந்தது இப்போ என்ன ஆயிடுச்சு, தயிராயிடுச்சு. அப்போது சுத்தமாயினுடைய காரியங்கள் விருத்தி, சுத்தமாயின் காரியங்கள் விருத்தி, அசுத்தமாயின் காரியங்கள் பரிணாமம். அசுத்தமாயின் காரியங்கள் பரிணாமம். எனவே 2ன்னு சொல்லியிருக்கிறார். ஏன் 2ன்னு சொல்றாரு, காரியம் இங்கே தான் சொல்றாரு. ஏன் அது 2ன்னா பரிணாமம் விருத்தி பற்றி 2ஆ சொன்னாரு அன்று. 2ம் ஒரு பொருள் தான், ஒரு பொருள் தான் என்பது கருத்து. எனவே மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி. சித்தியார் 88. மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மன்னி. 2ஆம் நூற்பால 88வது பாட்டு. திரோதாயி மன்னின்னு சொல்றாரு. பாட்டை கூட்டிக்கணும். 88 இல்லை, 2வது நூற்பால 88. எண்ணிக்கை அப்படி வராது, அதில் வரிசை எண்ணிக்கை வராது. பாட்டை போய் பார்த்துக்குங்க. மலம் மாயை
கண்மம் திரோதாயி மன்னி என்ற ஒரு பாடல். சரி, சுத்தமாயை அசுத்தமாயை பற்றிய பல்வேறு கொள்கைகளை விரித்து கூறி முடிவில் மேற்கூறிய உண்மையாக பாடியமுடையார் இவ்வதிகாரத்தில் கூறினமை காண்க. ரெண்டாவது உறுப்பால் அதை சொல்கிறார், விரிவாக சொல்லி சொல்கிறார். சிவனது கிரியா சக்தி தானே சுத்தமாயாய் நிற்கும் என்பாரும் உளர். சிவனது கிரியா சக்தி தானே சுத்தமாயாய் நிற்கும் என்பாரும் உளர். அப்போ சுத்தமாயை என்பது சக்தி என்று சொல்பவரும் உண்டு. அப்படி சொல்கிறவங்க இருக்கிறாங்க. உளர்னு என்ன அர்த்தம்? நாம் சொல்லலை, வேற யாரோ சொல்கிறாங்க, வேற யாரோ சொல்கிறாங்க. அது யாருன்னு பாருங்க. இது பற்றி ஞானாமிர்த நூல் உடையாரும் அங்கனம் கூறினார். அது தாதான்மை சக்தி பரிக்கிற சக்தி வேறுபாடு உணராததால் கூற்றே ஆம் என நிற்க. அது நம்முடைய கருத்து இல்லை, பொருந்தாது. அப்படி சொல்லிட்டா என்ன ஆயிரும்? கடைசியாக 24 சமயம் 24வது ஆள் யாரு? சிவாத்திவித சைவர். அவங்க கருத்து போல ஆயிரும். அது பொருந்தாது. சரி, விருத்தியாவது சிறிதாய் நின்றது பெரிதாய் வருதலாம். இதனை படம் குடில் ஆனார் போல என்று ஓமை காட்டி விளக்குவார். படம்னா துணி, அது கூடாரமாக அமைதல். இதில் பார்த்தது தான். பரிணாமமாவது ஒரு பொருள் மற்றொரு பொருளாய் திரிந்து வேறுபடுதல். பரிணாமம் பால் தயிராதல் போல. இது 2 வகைப்படும். ஒன்று முழு பரிணாமம், இன்னொன்று ஏகதேச பரிணாமம். இங்கே நம்ம சொல்கிறது ஏகதேசமா முழு பரிணாமமா? ஏகதேச பரிணாமம். ஏகதேச பரிணாமம். ஏன் முழு பரிணாமம் சொன்னால் என்ன பிரச்சனை வரும்? ஆமாம், இப்போ பாருங்க, சித்தத்திலிருந்து புத்தி, புத்தியிலிருந்து ஆங்காரம். இப்போ சித்தம் முழு பரிணாமம் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. சித்தம் முழு பரிணாமம் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஆகும்? புத்தி ஆயிரும். அப்போ சித்தம்ங்கிறதே இல்லாமல் போயிடும். புரியுதா புரியலையாம்மா? புரியலையா? புரியறதுக்கு வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ தூரம் வாங்கினீங்கன்னு தெரியல. சித்தம் கீழே புத்தி, சரிங்களா? இப்போ இது பரிணாமம்னு சொல்லியாச்சு. எது? சித்தத்தினுடைய பரிணாமம் புத்தி. இதில் ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? இப்போ இது ஏகதேசமா முழு பரிணாமமா? கேள்வி என்னன்னா, ஏகதேச பரிணாமமா முழு பரிணாமமா? ஏகதேச பரிணாமம். ஏன் சொல்லிட்டேன் பல தடவை. அதனால் கண்டிப்பாக அது ஏகதேசமாக தான் இருக்கணும். அப்படிதானம்மா? அப்படிதானே? ஏன்னா திருப்பி சொல்லியாச்சு, எல்லாம் ஏகதேச பரிணாமம் சொல்லியாச்சு. சரி, முழு பரிணாமம் அப்படின்னு சொன்னால் என்ன பிரச்சனை? இப்போ சித்தம் என்பது இல்லாமல் போயிடும். சித்தம் என்பதே இல்லாமல் போயிடும். இப்போ ஒரு புரியுற மாதிரி வச்சுக்குவோம். பால் இருக்கு, பாலில் பிறை ஊற்றியாச்சு. இது என்ன ஆயிடுச்சு? தயிர் ஆயிடுச்சு. இது என்ன பரிணாமம்? முழு பரிணாமம். இப்போ இங்கே பால் இருக்குமா? இருக்காது, தயிர் தான் இருக்கும், சரிங்களா? இப்போ என்ன செய்கிறேன்? இப்போ பால் எதுக்கும் தேவைப்படும். கொஞ்சோண்டு எடுத்து குண்டால வச்சுக்கிட்டு கொஞ்சோண்டு எடுத்து என்ன பண்ணுறேன்? பிறை ஊற்றிட்டேன். இப்போ அந்த பால் இப்போ என்ன பரிணாமம்? ஏகதேச பரிணாமம். 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா என்ன இருக்கும்? பாலும் இருக்கும், தயிர் இருக்கும். பாலை வச்சுட்டு டீ போட்டுக்கலாம், தயிரை வச்சு சாப்பிட்டுக்கலாம். இப்போ 2 வேலை வருதா? 2 வேலை வந்துச்சா இல்லையா? பால் இருக்கிறது, தயிரும் இருக்கிறது. இதை நான் தனியாக எடுத்து வைக்கிறது புரியறதுக்காக, சரியா? அதுக்கு என்ன உதாரணம் சொல்லுவாங்க? வெண்ணெயில் புழு போல. இப்போ வெண்ணெய் இருக்கு, வெண்ணெயில் ஒரு பகுதியில் மட்டும் புழு கடிக்கும், அது மட்டும் கெட்டு போயிருக்கும். அதை என்ன செய்வாங்க? அதை மட்டும் அப்படி எடுத்து வெளியே கொட்டிடுவாங்க. மொத்த வெண்ணெய் இந்த தூக்கி போட மாட்டாங்க. ஏன்னா ஒரு பகுதி மட்டும் என்ன ஆயிடுச்சு? இப்போ திரிஞ்சிருச்சு. வெண்ணெயில் ஒரு பகுதி மட்டும் என்ன ஆயிடுச்சு? கெட்டு போச்சு. அதனால அங்கே என்ன வந்துருச்சு? புழு வந்துருச்சு. அதை என்ன செய்வோம்? அதை மட்டும் எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வெண்ணெய் முழுக்க கெடலை, ஒரு பகுதி மட்டும் என்ன இருக்கு? பரிணாமமாக இருக்கிறது. ஒரு பகுதி இப்போ வெண்ணையும் இருக்கிறது, அந்த கெட்டுப்போன பகுதியும் இருக்கு. அதுபோல சித்தம் சிந்திக்கும், அதுக்கு உண்டான வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். சித்தத்தின் ஒரு கூறு புத்தியாய் பரிணமிக்கும். சித்தத்தின் ஒரு கூறு புத்தியாய் பரிணமிக்கும். புத்தியின் ஒரு கூறு
அகங்காரமாய் பரிணமிக்கும். இப்போ பாருங்க, சித்தமும் இருக்கும், புத்தியும் இருக்கும், அகங்காரமும் இருக்கும், மனமும் இருக்கும், ஞானேந்திரம் இருக்கும், கண்மேந்திரம் இருக்கும், தன்மாத்திரை இருக்கும், பூதங்கள் இருக்கும். இப்போ எல்லாமே அதில் ஒரு கூறு, அதில் ஒரு. இப்போ கணக்கு பாருங்க, இப்போ 1 லிட்டர் பால் இருந்தது, 1/2 லிட்டர் எடுத்து தயிர் போட்டாச்சு, 1/2 லிட்டர் பாலை வச்சாச்சு, சரிங்களா? இந்த 1/2 லிட்டர் எடுத்துட்டு என்ன செய்கிறோம், ஒரு 1/4 லிட்டர் எடுத்து மோர் எடுத்தாச்சு. அந்த 1/4 லிட்டர் எடுத்து என்ன செய்கிறோம், கடையிறோம், வெண்ணெய் எடுக்கிறோம். அதில் இவ்வளவு உண்டு, ஒரு 50 ml வெண்ணெய் வந்துச்சு. அதை காய்ச்சி நெய்யாக்குனா 10 ml நெய் வந்துச்சு. இது 10, 50, 1/2 லிட்டரு, 1 லிட்டரு. வியாபிக்க எண்ணிக்கை வருதா இல்லைங்களா? கீழே இருக்கிறத விட மேலே போக போக என்ன ஆகிட்டு இருக்கும், அதிகமாகிட்டே போகும். ஏன்னா அதில் ஒரு கூறு, அதில் ஒரு கூறு, அதில் ஒரு கூறு. முழுதையும் நாம் எடுப்பதில்லை. எல்லாம் அதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு, அதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்க, இன்னொரு கேள்வி இப்போ கேட்டு பார்ப்போம். இதெல்லாம் நீங்கள் நல்லா ஆழமாக யோசிச்சிங்கன்னா தெரியும். இப்போ தார்க்கீரையும் சாங்கீரையும் மறுத்தமா இல்லையா? தார்க்கீரையும் சாங்கீரையும் மறுக்கிற போது நாம் என்ன சொன்னோம், அறிவிச்சை செயல்களை விளக்குவதற்கு கருவி இல்லை, அது மனம் புத்தி அகங்காரம் செய்யுன்னு சொன்னால் அது ஏற்கனவே ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னமா இல்லையா? இப்போ பாருங்க, அதில் ஒரு கூறு செய்யும்னு சொன்னால் வேற, அது அப்படியே இருக்குங்க. ஒரு கூறு வரும்னு சொன்னால் அது வேற. அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. இந்த ஏகதேசம், முழு பரிணாமம், அதெல்லாம் அவங்க ஏற்றுக்கொள்வதே இல்லை. அதனால தான் அங்கே தகராறு, சரிங்களா? இப்போ பாருங்க, இது சித்தம் தன் தொழிலை செய்யும், சித்தத்தின் ஒரு கூறு புத்தியாய் பரிணமித்து புத்தி தன் தொழிலை செய்யும், புத்தியின் ஒரு கூறு ஆங்காரணமாய் பரிணமித்து ஆங்காரம் ஒரு தொழிலை செய்யும். புரியுதுங்களா? அப்போ ஒன்றுக்குள்ள ஒன்று என்ன ஆகுதுங்க, ஒரு கூறு ஒரு கூறு ஒரு கூறுன்னு வரும். இதுதான் நுட்பம் இங்க. சரி, இவற்றுள் அசுத்தமாயை பரிணாமம் ஏகதேச பரிணாமமே என்க. அசுத்தமாயனுடைய பரிணாமம் எல்லாமே என்னது, ஏகதேச பரிணாமம் தான். விருத்தியை சூக்கும பரிணாமம் என்பாரும் உலர். இந்த விருத்தியை சூக்கும பரிணாமம்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. அது நம்முடைய கருத்து இல்லை. சரி, விந்து, மகாமாயை, குடிலை, குண்டலினி என்பது சுத்தமாயின் வேறு பொருள்கள், வேறு பேர். எது? விந்துன்னு சொன்னாலும் சுத்தமாயை தான். விந்துவாய் பின்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியக்தம் வந்துடும். அந்த பாட்டுக்கு ரொம்ப முக்கியம். விந்து என்பது சுத்தமாயை என்று பொருள் செய்யணும். ஞாபகம் இருக்கா? விந்துவின் மாயையாகி மாயையின் அவ்வியக்தம் வந்துடும். விந்து தன்பால் வைகரி ஆதி முந்திடும், மூலம் முக்குணம் ஆதி முந்திடும், சிவனவந்தன் சந்நிதி தன்னில் நின்ற என்று 39 வாக்குகளுக்கு முன்னாடி. வைகரி வாக்கு 40, அதுக்கு முன்னாடி பாட்டு 39வது பாட்டு சித்தியாரில் அதை சொல்லியிருப்பார். சரி, அது வச்சுக்கங்க. விந்து என்பது சுத்தமாயை, சுத்தமாய்க்கு இன்னொரு பேர். அப்புறம் இன்னொன்று மகாமாயை. மகாமாயை, விந்து, மகாமாயை, குடிலை, குண்டலி என்பதெல்லாம் சுத்தமாயின் வேறு பெயர்கள். குண்டலின்னு சொன்னாலும், குடிலைன்னு சொன்னாலும், மகாமாயின்னு சொன்னாலும், விந்துன்னு சொன்னாலும் என்னது, எல்லாமே சுத்தமாயின் வேறு பேர். இதை தமிழில் தூய மாயை என்றே கூறலாம். தமிழில் சொல்லணும் தூய மாயைன்னு சொல்லலாம். விந்து என்பது பிந்து என்பதன் திரிபு. பிந்து என்ற சொல்லு திரிந்து விந்துன்னு வந்தது என்று சொல்றார். சரி, சுத்தமாயை மோகினி எனப்படுவதற்கு உரியது ஆகாதாயின் சரி மன்னிக்கணும், மேல ஒரு பேரா. மோகினி என்பது அசுத்தமாயின் மற்றொரு பெயர். விந்து மோகினி. விந்து என்பது சுத்தமாயை, மோகினி என்பது அசுத்தமாயை மறுபெயர். மோகினி என்பதற்கு மயக்குவது, மோகினி என்பதற்கு மயக்குவது. அசுத்தமாயை தமிழில் துகள் மாயை என்பர். தமிழில் துகள் மாயைன்னு சொல்லுவாங்க. சரி, சுத்தமாயை மோகினி எனப்படுவதற்கு உரியது ஆகாது ஆயின் அதனை மருள் என்றலும் கூடாது எனின். இப்போ அசுத்தமாயை தான் மயக்கும், அசுத்தமாயை தான் மயக்கும், சுத்தமாயை மயக்காது, அதனால அதை மோகினின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். இப்போ மயக்குவதுன்னு எது சொல்றீங்க? அசுத்தமாயை சொல்றீங்க. சுத்தமாயைக்கு அப்படி பேர் சொல்லலை, அப்போ அது மயக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி. சுத்தமாயை மயக்காதா?
மாயினாவே மயக்கிறது தானே, மாயினாவே மயக்கிறது தான். அப்போ இது மயக்குமா அது மயக்காதாயா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எவ்வளோ கேள்வி பாருங்க. என்று கூடாது எனின் வியாப்பிணை மறுக்கை என்பன ஆகலாடும் வியத்தகு பொருள்களை தோற்றுவித்தல் பற்றி அப்பொருளின் தூய மாயைக்கு அப்பெயர் எடுத்துதல் கூடுமென்க. அதாவது இந்த உயிர்களில் மயக்கத்தை நீக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம் எதில் தோன்றும்? சுத்த மாயையில் தோன்றுகிறது. ரொம்ப முக்கியம், வாக்குகள் தோன்றுகிறது. சுத்த மாயையில் வாக்குகள் தோன்றுகிறது. அந்த வாக்கு தான் நமக்கு ஞானத்திற்கு ஏது. வாக்கு தான் எதுக்கு? ஞானத்திற்கு ஏது. காரணம் என்னதுங்க? உபதேசம். அதுதான் உபதேசம். வாக்கு மூலமாக தான் நமக்கு வரும். கடைசியாக நீங்குகிற பற்று வாக்கு தான். கடைசியாக உயிர் முத்து நிலை கூடுகிற போது கடைசியாக எதை விடுமா? வாக்கை விடும். அது வரைக்கும் வாக்கு துணை செய்து கொண்டே இருக்கும். அதனால் இந்த ஆணவமல பற்றை நீக்குவதற்குரிய பல்வேறு பொருள்கள் எதிலிருந்து தோன்றுகிறது? சுத்த மாயையிலிருந்து தோன்றுவதனால அதை மோகினி என்று சொல்வதில்லை. மூலப்பகுதி சாத்வீகம், ராசதம், தாமசம் என்று முக்குண வடிவனதாம். அது துகள்மாயின் காரியம் என்பதே சித்தாந்தம். அதற்கு மான் என்பது மற்றொரு பெயர். அப்போ சுத்த மாயைக்கு என்ன பேரு? விந்து. சுத்தமாயினா விந்து, அசுத்த மாயை மோகினி, பிரகிருதி மாயைக்கு மான். மான் என்பதற்கு பெருமயக்கம். மான் என்பதற்கு பெருமயக்கம். அது சிறுமயக்கம், இது பெருமயக்கம். எனவே அது மூலப்பகுதியை முதல் நிலை மாயை என்றும் அதன் பண்பாகிய குணம் என்பது பெருமயக்கத்தை தருவதாகவும் சொல்லப்படுதலால் மாள் என்றும் சத்துவம் முதலிய மூன்றினையும் முறையே தன் நன்மை, தீமை, பொதுமை என்று கூறலாம். அதாவது இந்த பிரகிருதி மாயை மூன்று, சாத்வீக, ராசத, தாமசம் என்று மூன்று குணம் அதுக்கு உண்டு. அதை நன்மை, தீமை, பொதுமை என்று சொல்கிறாங்க. நமக்கு இன்பம், துன்பம், மயக்கம். இன்ப துன்ப மயக்கத்திற்கு காரணமாகிய குணங்கள் எத்தனை? 3. சாத்வீகம், ராசதம், தாமசம். இந்த 3 பிரகிருதியினுடைய குணம். இந்த பிரகிருதி கூட்டப்படுகிற போதுதான் ஆன்மாவுக்கு இந்த 3 குணங்களும் கூட்டப்படுகிறது. ஆன்மாவினுடைய குணம் கேட்டால் நம்ம முக்குணம் சொல்கிறோமா இல்லையா? 3 குணம் எதனால் வருது? பிரகிருதி மாயினுடைய சேர்ப்பு. அது சேர்கிற போதுதான் முக்குணம் உண்டு. பிரகிருதி மாயை விட்டு நீங்கிட்டா ஆன்மாவின் குணம் என்னது? அறிவு. ஆன்மாவின் குணம் அறிவு தான் எப்பவுமே. ஆனால் பிரகிருதி சேர்ந்த போது அது என்ன ஆயிருது? முக்குணம் ஆயிருது. மூலப்பகுதி வடமொழியில் மகத் எனப்பட்டு பின் மகான் என்று தெரியும். மகான் என்பதே தமிழில் மான் என தெரிந்து வழங்கும். மகத்துனா பெரியதுன்னு பேர். பெரிய மயக்கம். மயக்கத்திலே பெரிய மயக்கம் எது? மூலப்பிரகிருதி தான். அந்த மூலப்பிரகிருதி தான் ஆன்மாவை மயக்கி கொண்டிருப்பது. எனவே இந்த மேல் இடை கீழ் என்ற 3 அவற்றது காரியமாகிய உலகங்களையும் அவ்வாறே 3ஆதல் பெறப்பட்டது. உலகம் 3 வகைப்படும். சுத்தமாயா உலகம், அசுத்தமாயா உலகம், அடுத்தது 3வது என்னது? இங்கே பிரகிருதி மாயா உலகங்கள் என்று 3 வகைப்படும். உலக தோற்ற முறை. இது வரைக்கும் மாயை பற்றி, உலகத்திற்கு மாயை தான் முதற் காரணம். சாங்கியர் சொல்றது பொருந்தாது, பாஞ்சராத்திரிகள் சொல்றது பொருந்தாது, தார்க்கியர் சொல்றது இதெல்லாம் பொருந்தாது. உலகத்திற்கு முதற் காரணம் மாயை தான். அந்த மாயை சுத்த மாயை, அசுத்த மாயை என நிற்கும். அசுத்த மாயிலிருந்து மூலப்பிரகிருதி தோன்றும். மூலப்பிரகிருதி முக்குண வயப்பட்டு நிற்கும். இதுதான் சைவ சித்தாந்தம். இதை தான் இப்போ சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேலே இதிலிருந்து உலகங்கள் எவ்வாறு தோன்றுகிறது என்பதை சொல்றார். பாருங்க. மாயை உலகமாய் காரியப்படும் பொழுது முதற்கண் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படும். இப்போ உலகமாக காரியப்படனா முதல்ல என்னவாகும்? தத்துவங்களாக தோன்றும். தத்துவங்கள் தான் என்னவா மாறும்? உலகமா மாறும். எனவே இதனை வித்து மரமாகும் இடத்து முன்னர் முளையாகி பின்னர் மரமாதல் போல என்க. ஒரு விதை மரமாகணும்னு முதல்ல என்ன ஆகும்?
அது முதல்ல முளை, அந்த வித்திலிருந்து முளை தோன்றும். முளை தான் என்ன ஆகும்? மரமாகும். அப்போது மரத்துக்கும் அதாவது வித்துக்கும் மரத்துக்கும் நடுவில் என்ன இருக்கும்? முளை என்ற ஒன்று இருக்கும். முளையிலிருந்து தான் எது தோன்றும்? மரம் தோன்றும். அதுபோல மாயையிலிருந்து தத்துவங்கள் தோன்றும். மாயை என்பது விதை போல, சரிங்களா? தத்துவங்கள் என்பது முளை போல, மரம் என்பது உலகம் போல. அப்போ ஏன் நடுவில் தத்துவம் இருக்குதுன்னா, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு எதற்குமே சூக்குமமும் தூளமும் இருந்தால் ரெண்டுக்கும் இடையில ஒன்று இருக்கணும். அருவம் உருவரும் இருந்தால் அருவுருவம்னு ஒன்று இருக்கும். இடைநிலையாக ஒன்று இருக்கும் எல்லாத்துக்குமே. அதுபோல் இங்கே மாயையிலிருந்து முதல்ல தத்துவங்கள் தோன்றும், தத்துவங்களிலிருந்து உலகம் தோன்றும். சரி, சித்தாந்தத்தில் தத்துவம் என்பது கருவி என பொருள்படும். தத்துவம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? கருவின்னு பொருள். அது முதற்கருவி, அந்த கருவி முதற்கருவி ஆகும். சரி, சுத்தமாயா தத்துவங்கள். இப்போதான் சுத்தமாயா தத்துவங்களை பற்றி சொல்றார். ரொம்ப முக்கியமாக விரிவாக சொல்ற இடம் பாருங்க. சுத்தமாயிலிருந்து தோன்றும் தத்துவங்கள் 5: சிவம், சக்தி, சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை. சாதாக்கியம், ஈஸ்வரம், சுத்தவித்தை என்பன. அவற்றால் ஆவன சுத்த பிரபஞ்சம் எனப்படும் தூய உலகம். அவை மேல் உலகமாதல் மேலே கூறப்பட்டது. மேல் உலகம் சுத்தமாயா புவனங்கள் என்று மேலேயே எல்லாம் விரிவாக சொல்லிட்டார். சரி, இறைவன் உலகத்தை படைத்தல் முதலிய செய்யுங்கால் அவ்வவ தொழிற்கு ஏற்ற உருவம், பெயர் என்பவற்றையும் கொண்டே நிற்பன். ஒரு வேலை செய்யணும்னா அவனுக்கு என்ன இருக்கணும்? ஒரு உருவம், ஒரு பேர். சரிங்களா? இப்போ தச்சன், மரத்து வேலை செய்கிறவனுக்கு என்ன பேர்? தச்சன். அப்போ அவனுக்கு ஒரு உருவம் உண்டு, அவனுக்கு பேர் என்னது? தச்சன்னு பேர். ஆள் தான். சரிங்களா? அதே அவன் தங்க வேலைக்கு செய்ய போனானா பொற்கொல்லன். கொல்லன் தான், பொற்கொல்லன். ஏன்னா கொல்லன்னா என்னது? இரும்படிக்கிறவனுக்கும் கொல்லன்னு பேர். இவன் யாரு? பொற்கொல்லன். அதே அவன் பானை செய்ய போயிட்டானா கோயவன்னு பேர். சரியா? அப்போ அவன் அந்த வேலைக்கு போகும்போது என்ன செய்வான்? தன் உருவத்தை மாற்றிக்குவான், கருவியை மாற்றிக்குவான். சரிங்க? கொல்லன்னு சொன்னால் இரும்படிக்கிறத எடுத்துகிட்டு போய் தங்கத்தை செய்ய முடியுமா? தங்கத்தை செய்கிற கருவி எடுத்துகிட்டு போய் இரும்படிக்க முடியுமா? அப்போ என்ன செய்யணும்? வேலைக்கு தகுந்த மாதிரி பேர் மாறும், அவனுடைய வடிவம் மாறும், கருவி மாறும். என்ன வேலையை வேலைக்கு தகுந்த மாதிரி வரணுமா இல்லையா? அதனால் சிவபெருமான் என்ன செய்கிறான்களாம்? பேரும் ஊரும் வடிவம் இதெல்லாம் மாற்றிக்குவான். இதெல்லாம் மாற்றி தான் செய்கிறான். அதான் இங்கே சொல்கிறார். எனவே பெயர் என்பவற்றை கொண்டு நிற்பன். உருவம் இன்றியே செய்யலாகாதோ? ஏங்க அவர் தான் பெரிய ஆளாச்சே. சிவபெருமான் தான் யாரு? எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். எங்க சொல்றாரு? திருநீலகண்ட நாயனார் புராணத்தை சொல்றாரு. எல்லாம் தான் வைத்து வாங்க வல்லான். அவரு அவ்வளவு பெரிய ஆளாச்சியா? அவரு எதுக்கு உருவம் எல்லாம்? உருவம் இல்லாமல் செய்யக்கூடாதா? செய்யக்கூடாதாம்மா? அதுக்கு தான் சித்தியாரில் சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர்கள் தன்னை மனமொழி மெய்களால் பற்றி வழிபட்டு உய்தல் வேண்டியும் அவற்றிற்கு ஆவண சிலவற்றை நேரே உணர்த்துதல் வேண்டியும் உருவம் கொள்வன். என்னதுங்க? உயிர்கள் தன்னை மனம் மொழி மெய்களால் பற்றி வழிபட்டு உய்தல் வேண்டியும். அவன் செஞ்சிருவான், செஞ்சுட்டு போயிடுவான், நமக்கு யார் செஞ்சாங்கன்னு தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? ஐயா அவர் தாயா செஞ்சான்னு யாரோ ஒருத்தரை காட்டணுமா இல்லையா? அப்போ அதுக்கு என்ன வேணும்? ஒரு வடிவம் வேணும். இதை காட்டி இவரு தாயா செஞ்சாரு அப்படின்னு காட்டினா என்ன செய்வான்? அடடா இவர் திருவடியை பிடிச்சிக்கியா அப்படின்னு அவரை நினைச்சு வழிபாடு செய்வான். அப்பவும் நமக்காகத்தான் உருவம் கொள்கிறான். அந்த வேலையை உருவம் கொள்ளாமே அவனால் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். இதுதான் சித்தியாரில் எத்தனாவது பாட்டு? 66. ஆரணங்கள் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாய் உள்ள சுரர்ணர நாகர்க்கெல்லாம் சீரணி குரு சந்தான செய்தியும் சென்றிடாவேங்கிறார். அவன் ஏன் உருவம் கொண்டு ஆரண ஆகமத்தை எல்லாம் செய்யணும்?
தட்சணாமூர்த்தியா வந்து உட்காந்து உபதேசம் செஞ்சாதான் புரியுமா அப்படின்னா அவர் சொல்லிடுவார். இவனுக்கு என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது. நேராக வந்து உட்காந்து சொன்னாவே புரிய மாட்டேங்குது. நேராக வந்து உட்காந்து சொன்னாவே புரிய மாட்டேங்குது. இன்னும் நான் அப்படியே மறைஞ்சு நிற்கிறேன், நீ அப்படியே கேளியா அப்படின்னு என்ன ஆயிடுவான், நீங்கள் பாட்டுக்கு நடத்துங்க சார் அப்படின்னு இவன் பாட்டுக்கு என்ன ஆயிடுவான், அப்படி பாடம் கேட்பான் இல்லையா. ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு, உரு கொள்வதற்கு காரணம் என்னது, அருள். ஐயோ இவனுக்கு புரியாதியா, எவ்வளவு கீழே வந்து சொன்னாலும் இவனுக்கு புரியாது. அதனால் இன்னும் கீழே இன்னும் கீழே போகணும், கீழே வரானாமா. அருளினால் உருவு கொண்டு காரணன், யாரு, என்ன காரணன், நிமித்த காரணன், உலகத்திற்கு நிமித்த காரணனாகிய பெருமான் என்ன செய்யறானுங்க, உருவு கொண்டு வருகிறான். உருவு கொண்டு வந்து கதிப்பவர் இல்லையாகும், கதியே அடைபவர் இல்லை. அவன் மட்டும் உருவம் கொள்ளலைன்னா வீடு பேரு யாராலையும் பெற முடியாது. அப்போ அவன் உருவம் கொண்டு வருவதற்கு காரணம் குரு சந்தான செய்தி சென்று சேர வேண்டும். குரு பரம்பரை வரணுமா இல்லையா, இன்னைக்கு சொல்றோமா இல்லையா. முதல் வகுப்பிலேயே ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் சனத்குமாரருக்கு நந்தியம்பெருமானுக்கு உபதேசிக்க, சனத்குமாரருக்கு உபதேசம் பண்ண, சத்தியஞான தரிசனிக்கு உபதேசம் பண்ண, பரஞ்சோதி முனிவருக்கு உபதேசம் பண்ண. இதெல்லாம் உருவம் இருந்தாதாயா வரும். அங்கிருந்து வந்தாதான் கடைசியா உனக்கு உபதேசம் பண்றதும் சிவன்தான், அந்த உருவமும் சிவபெருமான் தான் நினைக்கணுமா இல்லையா. அப்போ என்ன வேணும், உருவம் வேண்டும். அதற்காகத்தான் உருவம் கொண்டு வருகிறானே ஒழிய அவனுக்கு முடியாதது என்பது எதுவுமே இல்லை என்பதை இங்கே சொல்லுகிறார். எனவே அங்கனம் அவன் கொள்கின்ற உருவங்கள் நம்மோரனது உடம்புகள் போல மாயாகாரியமாயும் பிறராலே படைத்து தரப்படுவன இல்லாதது. அவன் தானே தனது இச்சையால் கொள்கின்ற அருட்திருமேனியே என்பதை வழிநூல் ஆசிரியர் தெளிய உணர்த்தினார். எது 75 பாட்டு என்ன சித்தியார்ல, உருமேனி தரித்து கொண்டது என்றலும் உருவிருந்த அருமேனி அதுவும் கண்டோம், அருவுரு ஆனபோது திருமேனி உபாயம் பெற்றோம், செப்பிய மூன்றும் நம்தம் கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே, கருணையின் வடிவு காணே. அப்போ எல்லாமே கருணையின் வடிவு தான். அருவமா நின்னாலும் கருணை வடிவு தான், அருவுருவமா நின்னாலும் கருணை வடிவு தான், உருவமா வந்தாலும் கருணை வடிவு தான் சொல்றார்களே. எனவே அது எல்லாம் எதற்காக, ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு அவன் உருமேனி கொண்டு வருகிறான் என்பதை சொல்றார். சரி, இறைவன் தன்னியல்பு எனும் பொருள் நிலையில் நிற்கும் போது சிவம் என்னும் நிலையை உடையவன் ஆவான். தன்னிலையில் சிவம், தன்னிலையில் சிவம் அப்படின்னா என்ன அர்த்தம், வேற எதையும் நோக்காம தன்னை நோக்கி நிற்கிற போது அவனுக்கு என்ன பேரு, சிவம்னு பேரு. தன்னிலையில் சிவம், அதுக்கு நாம் என்ன சொல்லுவோம், சொரூப சிவம், சொரூப சிவம், தன்னிலையை இன்னொரு பேர். அதுதான் திருமுறையில நமக்கு நாவுக்கரசு பெருமான் பெண்ணல்ல ஆணல்ல பேடுமல்ல பிரிதல்ல ஆணாயும் பெரியாய் நீயே என்று 6ஆம் திருமுறையில பாடுறார். பெண்ணல்ல ஆணல்ல பேடுமல்ல. அப்ப சிவபெருமான என்னன்னு சொல்லக்கூடாது, ஆணா சொல்லக்கூடாது, பெண்ணா சொல்லக்கூடாது, அழியாவும் சொல்லக்கூடாது. அவன் என்ன பொருள் கிடையாது, அவன் நம்ம போல அவனுக்கு உருவமெல்லாம் இல்லை, எல்லாம் கடந்து நிற்கிற பெருமான். ஆண் பெண் என்பது என்னது, ஒரு உருவந்தான், அவன் உருவம் கடந்த பெருமான். அதனால அவனை ஆண்பாளாகவோ பெண்பாளாகவோ சொல்லுதல் கூடாது. ஆனா சொல்லிக்கிட்டு இருக்கிறமே அப்படின்னு அதுக்கு காரணம் சொல்றார் பாருங்க. அது என்று அருள் செய்தது பெரும்பொருள் உலகில் உள்ள உயதினை அகிரிணை என்னும் திணை பாகுபாடு, ஆண் பெண் அணி என்னும் பார்ப்பாகுபாடு முதலவற்றில் யாதொன்றும் உடையது அன்று. பெரும்பொருள் யாரு, பெரும்பெயர் கடவுளில் கண்டு கண்ணுருள் தேர்ந்து அருந்துயர் குரம்பையில் ஆன்மா நாடி மயவர நந்திமுனிகணித்த உயர் சிவஞான போதம். அது பெரும்பெயர் கடவுள், மகா வாக்கியம், மகா வாக்கியத்தினால் குறிக்கப்படுகிற சிவம், மகா வாக்கியத்தினால குறிக்கப்படுகிற சிவம். எனவே அந்த பெருமான் என்ன கிடையாது, ஆணுமல்ல பெண்ணுமல்ல அழியுமல்ல, அவன் சடப்பொருளும் அல்ல, சடப்பொருளும் இல்லை. எனவே அவ்வாறு பொருள் என்னும் வகை அது அகிரிணை சொல்லால் குறித்தலே சிறப்புடையது.
வேதத்தில் அவனை என்ன செய்கிறாங்க, அதுன்னு சொல்லுவாங்க. வேதத்தில் என்ன சொல்லுவாங்க, சிவத்தை என்ன சொல்லுவாங்க, அது. அது தத்துவம் அசி, தத்துவம் அசி. தத் என்பதற்கு என்னது, அது. துவம் நீ, அசி ஆகின்றாய். அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். நீ யாரு, மாணவன், மாணவன். அது எது, சிவம். சிவத்தை அவன்னு சொல்லலை, அது. நீங்கள் இப்போ கூட போனீங்கன்னா சன்னிதானங்களில் அப்படி தான் சொல்லுவாங்க. நீங்கள் ஆதீனங்கள் போனீங்கன்னா சாமி என்ன சொல்லுது சொல்லுது, அது வந்துச்சா, அப்படி தான் பேசுவாங்க. நாம் என்ன மரியாதையெல்லாம் பேச, அது அப்படி சொல்கிற வழக்கம். ஏன்னா பெருமானையே வேதத்தில் என்ன சொல்லுது, அதுன்னு தான் சொல்லுது. பெருமானை என்னன்னு சொல்லுவோம், அது அப்படி தான் சொல்லுவாங்க. அது வேத வழக்கம், தமிழ் வழக்கம். அவன் என்னை இது செய்த பிரான் இவன் என்றேனர் சம்பந்த பெருமான். அப்போ தமிழில் அவன் இவன் என்று கூறுகிற வழக்கம் உண்டு. அங்கே வடமொழியில் வேதத்தில் அது என்று சொல்லுகிற வழக்கம் தான் உண்டு. அவன்னு சொல்ல மாட்டாங்க, அவர்னு சொல்ல மாட்டாங்க, அதுன்னு சொல்கிற வழக்கம் உண்டு. எனவே அகிரிணை சொல்லால் குறித்தலே சிறப்புடையது ஆயினும், அப்படி இருந்தாலும் அவ்வாறு குறிப்பின் மாணாக்கர் அதனை தலைமை பொருளாக உணர மாட்டார். நம்ம சொல்கிற மாதிரி சன்னிதானத்தை அதுன்னு சொல்லுவாங்க, அச்சுவோங்கிறீங்களா இல்லையா, அதுன்னு அதுன்னு சொல்லுவாங்களா. ஏன்னா நமக்கு அதுன்னு சொன்னால் அது தலைமை பொருளாக நமக்கு தெரியாது, அப்படி ஒரு வழக்கம் இருக்குது இல்லைங்களா. அப்போ நமக்கு என்னது, உயர்திணை பொருளாக சொல்லணும். அகிரிணை பொருளாக சொன்னால் அதன் பெருமை நம்மால் அறிய முடியாமல் போயிடும். அதனால் என்ன செய்கிறாருங்க, உணர மாட்டோம். ஆகலான் அப்பொருளை ஆடு அறிச்சொல்ல ஆடும். ஆடு அப்படின்றது ஆண்பால், ஆண்பால் சொல்லுக்கு ஆடுன்னு பேர். இதெல்லாம் தமிழ் இலக்கணம். மகடு பெண்பால், ஆடுனா ஆண்பால், மகடுனா பெண்பால். ஆடு அறிச்சொல்ல ஆளும் அதன் சக்தியை மகடு அறிச்சொல்ல ஆளும் ஆசிரியர் வழங்குவர். பெருமான அவன் என்றும் பெருமாட்டிய அவள் என்றும் குறித்தல் தமிழ் இலக்கணம். தமிழில் அப்படி சொல்கிற வழக்கம் உண்டு. சக்தி என்பது மகடு அறிச்சொல்லாகும் வழக்கின்கண் உள்ளது. சக்தி எப்பவும் பெண்பாளாக சொல்கிறோமா இல்லையா, சக்தி என்பது பெண்பாள், சிவம் என்பது ஆண்பாள். உண்மையில் அது ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனால் நம்ம பழகிட்டோம், சக்தின்னு சொன்னால் அது பெண்பாளாக வச்சு அதுக்கு புடவை கட்டி வைர அட்டிகை வைர மூக்குத்தி எல்லாம் போட்டால் தான் சக்தியாக நமக்கு தெரியும். ஆனால் உண்மையில் என்னது, அது பெண்ணே கிடையாது, பெருமான் ஆணும் கிடையாது, பெருமான் ஆணும் கிடையாது. ஆனால் அவன் ஆணும் பெண்ணாக சொல்லுகிற வழக்கம் எப்போ வந்துச்சு, பின்னாடி. எதனால் வந்துச்சு, நம் அறிவு அப்போ தான் எட்டும், நம்ம அறிவு அப்போ தான் எட்டும். இதைத்தான் எத்தனாவது பாட்டில் சொல்கிறாரு, 89. இதெல்லாம் சித்தியாரில் இருக்கிறது தான், சித்தியார் இல்லாத ஒன்றுமே இல்லை. சக்தியும் சிவவுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உயர் குண குணியும் ஆகி வைத்தனன். இவ்வாழ்க்கையெல்லாம் அவளால் வந்த ஆக்கம் எத்தையும் உணரார், பீடலிங்கத்தின் இயல்பும் ஓரார். பெருமான சக்தியும் சிவமுமா பெண்பாளாகவும் ஆண்பாளாகவும் சொல்லுகிற வழக்கம் எதுக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு, நமக்காக. சக்தியும் சிவவுமாய தன்மை இவ்வுலகமெல்லாம் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் உயர் குண குணியும் ஆகி வைத்தனன். இந்த உலகத்தில் ஆண்பால் பெண்பால் என்று 2 வைத்து அந்த 2 பேர்த்துக்கும் ஒற்றுமையையும் வேற்றுமையும் பெருமான் கொடுத்திருக்கிறான். ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் ஒற்றுமையையும் வேற்றுமையையும் எப்படி வச்சிருக்கிறான்னா, குணத்திலே ஒற்றுமை உண்டு, குணத்தில் வேற்றுமை உண்டு, குறியில ஒற்றுமை உண்டு, வேற்றுமை உண்டு. எதற்கு, ஒன்றை ஒன்று ஈர்க்க வேண்டும், ஒன்றை ஒன்று ஈர்க்க வேண்டும். ஈர்ப்பு இல்லைன்னா உலகம் செயல்படாது. நல்லா நினச்சி பாருங்க, எல்லாமே ஆம்பளைகளாக இருந்தால் என்ன ஆகும், எல்லாருமே பொம்பளையாக இருந்தால் என்ன ஆகும், உலகம் இயங்காது, உலகம் இயங்காது. அப்போது என்ன ஆகுறதுன்னு கேட்டால், குணங்களிலே வேறுபாடு உண்டு. என்னதுங்க, ஆணுக்கென்று ஒரு குணம் உண்டு, பெண்ணுக்கென்று ஒரு குணம் உண்டு. உயிருக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது. ஆனால் உயிர் உடம்புக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குணம் அதுக்கு வந்துடும். இந்த உயிர் இப்போ இந்த பிறவியில் ஆணாக பிறந்தா
ஆண்மை குணம் அதுக்கு இருக்கும். அடுத்த பிறவியில் பெண்ணா பிறந்ததுன்னா பெண்மை குணம் அதுக்கு வந்துடும். ஏன்? உடம்பு பொறுத்து தான் குணம் உண்டு. அப்போ குணம் உடம்பை பொறுத்து வரும். வருகிற போது கூட ஆண்கிட்ட இருக்கிற குணம் பெண்ணுகிட்ட இருக்காது, பெண்ணுகிட்ட இருக்கிற குணம் ஆண்கிட்ட இருக்காது. அப்போ தன்னிடம் இல்லாத ஒன்று பிறரிடம் இருக்கிற போது தான் என்ன வரும்? ஈர்ப்பு வரும். ஈர்ப்பு வரும். இல்லைன்னா ஈர்ப்பு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதாவது ஒரு ஆணிடம் பெண்மை குணம் இருந்ததுன்னா ஒரு பெண் அவளை விரும்புவாளா? அல்லது ஒரு பெண்ணிடம் ஆண்மை குணம் இருந்தா ஒரு ஆண் விரும்புவானா? விரும்ப மாட்டான். ஏன்னா அடையப்பா அது பொம்பளையே இல்லையாம்மா சொல்றானா இல்லையா? ஏன்? அவனுக்கு என்ன வேணும்? தன்னிடம் இல்லாத ஒரு குணம் அவன்கிட்ட இருக்கணும். இயல்பா ஒரு குடும்பம் நடக்கணும்னா அப்படிதான் குடும்பம் நடக்கும் இல்லைங்களா? ரெண்டு பேரும் ஆம்பளை மாதிரி இருந்தா, ரெண்டு பேரும் பொம்பளை மாதிரி இருந்தா என்ன ஆகும்? அந்த வாழ்க்கை ஏய்ந்து போகாது. அப்புறம் குணமும் வேறுபாடு உண்டு, குணியிலும் வேறுபாடு உண்டு. குணி என்பது உடம்பு. உடம்பு வகையாலும் இருவருக்கு என்ன உண்டு? வேற்றுமை உண்டு. இவரால் அவருக்கு இன்பம் வரணும், அவரால் இவருக்கு இன்பம் வரணும். அப்பதான் இந்த உலகம் இயங்கும். அப்போ பெருமாள் என்ன செய்திருக்கிறாங்க? உலக இயக்கத்தை அப்படி நடத்தி காட்டுகிறான். அதை நடத்தி காட்டணும்னா அவன் எப்படி நிற்கிறான்? ஆணும் பெண்ணா நிற்கிறான். அதற்காக அவன் ஆணும் பெண்ணுமா இருக்கிறான். உண்மையா என்ன கிடையாது? ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை. ஆனால் நம்ம மாதிரி அவனுக்கு குடும்பம் உண்டு, குழந்தை குட்டியெல்லாம் உண்டு. யாரு? முருகப்பெருமான் உண்டு, விநாயகர் பெருமான் உண்டு. புராணங்கள்லாம் சொல்றாங்களா இல்லையா? இப்படி ரெண்டு பேர்த்தையும் திருமணம் ஆச்சு. என்னது? வள்ளி திருமணம், மீனாட்சி திருமணம். இதெல்லாம் என்னது? நம்ம மாதிரியா பெருமான்? அப்படி சொன்னாதான் நமக்கு என்ன வரும்? அந்த ஒரு விருப்பம் வரும். இது பக்தி நிலையில கடை நிலையில இருக்கக்கூடிய இயல்பு. இது எதுவும் குற்றம் கிடையாது. ஆனா இதை பிடித்து கொண்டு எங்க போகணும்? தத்துவ ஞானத்துக்குள்ள வரணும். தத்துவ ஞானத்துக்குள்ள வந்துட்டா பெருமான ஆணும் இல்லை, பெருமாட்டி பெண்ணும் இல்லை, ரெண்டுமே கிடையாது. அதை புரிவதற்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் அறிவு நிலையில முதிர்ச்சி வரணும். வந்தாதான் புரியும். சரி, இவற்றால் தன்னிலை நிற்கும் பெரும்பொருளை சொரூப சிவன், பரமசிவன், பரசிவன், அனாதி சிவன், சுத்த சிவன். எத்தனை பேர் சொல்றாரு பாருங்க? சொரூப சிவன், பரமசிவன், பரசிவன், அனாதி சிவன், சுத்த சிவன். சொரூப சிவத்துக்கு இத்தனை பேர் இருக்கு. என்னும் பெயர்களாலும், என்னும் பெயர்களாலும் அவனது சக்தியை, அவனது சக்தியை பராசக்தி என்னும் பெயராலும் குறிப்பிடுவர். பராசக்தி என்ற பெயராலும் குறிப்பிடுவர். எனவே பெரும்பொருளது தன்னிலைமையே சிவநிலையாம். அப்ப தன்னிலையில் அது சிவநிலை என்று பெயர். தமிழில் கடவுள் என்னும் சொல்லிற்கு பெரும்பொருளின் சிவநிலையே நேர்பொருளாகும். கடவுள் என்ற சொல்லுக்கு என்னதுங்க? சொரூப சிவத்தை குறிக்கக்கூடிய சொல். கடவுள் என்ற சொல்லு சொரூப சிவத்தை குறிக்கக்கூடிய சொல். சரி, எனவே கடவுளை கடவுளாளன் என்று அருளி செய்வதும் உண்டு. திருமுறையில் அப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறார். பெருமான் என்பதும் கடவுளுக்கும், பெருமாட்டி என்பது பராசக்திக்கும் உரிய இயற்பெயராகும். பெருமான்னு சொன்னா யாரை குறிக்கும்? சொரூப சிவனை குறிக்கும். பெருமாட்டி அப்படின்னு சொன்னா பராசக்தியை குறிக்கும். பரசிவத்தையும் பராசக்தியும் குறிக்கக்கூடிய சொற்கள் பெருமான், பெருமாட்டி. கடவுள் என்ற சொல் பொதுநிலை சொல், ரெண்டு பேருக்கும் புரியுது. கடவுள் பேரறிவு வடிவாய் இருத்தல் மேற்கூறப்பட்டது, மேலேயே சொல்லியாச்சு. அப்படி பேரறிவு உடைய பெருமானுக்கு அந்த அந்த அறிவு அருளும் வளனும் ஆதலால் அவை பேரருள் பேராற்றல். அப்ப பெருமானுடைய அறிவு பேரறிவு, அவனது ஆற்றல் பேராற்றல், அவனது அருள் பேரருள். அறிவு இச்சை செயல். அறிவு என்பது என்னதுங்க? பேரறிவு. பேரறிவு. செயல் என்பது பேராற்றல். இச்சை என்பது பேரருள். புரியுதா இல்லைங்களா? பேரருள், பேராற்றல், பெரும் கருணை. பெரும் கருணை. இந்த மூணும் அவனது அறிவு, இச்சை, செயல். நம்முடைய அறிவு சிற்றறிவு, சிறிய ஆற்றல், சிறிய விருப்பம் தான் நமக்கு இருக்கு. சரி, பேரறிவு தான் பிரிதொன்றால் மறைக்கப்படாததும் தான் யாதொன்றால் மறையாது விளங்குவதுமாயதே இருக்கும். பேரறிவை என்ன செய்ய முடியாது? எதனாலும் மறைக்க முடியாது. இப்போ ஆணவ மூலம் போய் அவன் அறிவை மறைக்குமா? மறைக்காது. நம்ம அறிவு மறைக்குமா? மறைக்காதா? மறைக்கும். அதனால நம்ம சிற்றறிவு. சரிங்களா? அவனது அறிவு பேரறிவு. அதான் நமக்கு சித்தியாரில் சக்திதன் வடிவு ஏது எண்ணில் தடையிலா ஞானமாகும். என்ன பாட்டு?
சக்திதன் வடிவு ஏது என்னில் தடையிலா ஞானம் ஆகும் உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ என்னில் எத்திரம் நின்று ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். முதல் நூற்பால் இருக்கு. சரி, கடவுள் என்று நின்ற பெருமான் உலகத்தை செயல்படுத்தல் பொருட்டு அந்நிலையில் இறங்கி, எது சொரூப சிவன் என்ன செய்யறாருங்க, உலகத்தை இயக்குவதற்காக மேலிருந்து கீழே இறங்குறார். இறங்கி சத்தன் என நின்று பிரான் என்ன ஆயிட்டானுங்க, சத்தன்கிற இடத்துக்கு வரார். வந்து தனது சக்தியால் உலகத்தை தொழில்படுத்த முந்துவன் முயற்சி செய்யறான். உலகத்தை தொழில்படுத்தணும். எதற்காக? உயிர்களுக்கு தனுகரண புவன போகத்தை கொடுக்கணும். அதுக்காக சொரூப சிவம் கீழே இறங்குது. இறங்குனா அவன் யாரு? சத்தன்னு பேரு. இந்த சத்தன் என்ன செய்யறானுங்க, அப்படி கீழே இறங்குகிற போது அவனுக்கு ஆதிசிவன், ஆதி இதெல்லாம் ஏற்கனவே ஒரு தடவை எழுதி போட்டான், உங்களுக்கு நினைவு இருக்கும். ஆதிசிவன், ஆதிசிவன். அப்போ சொரூப சிவம் கீழே இறங்கும் போது என்னென்ன வரும்? ஆதிசிவன் என்று வரும். அவனது சக்திக்கு ஆதிசக்தி என்று பெயர். அப்போ சொரூப சிவம் சொரூப சக்தி, பரசிவம் பராசக்தி, அந்த ரெண்டும் கீழே இறங்குகிற போது ஒரு படி கீழே இறங்குது. உயிரை நோக்கி கீழே இறங்குகிற போது என்ன ஆகுது? ஆதிசிவன் ஆதிசக்தி. ஆதின்னு சொன்னாவே என்ன உண்டு? ஒரு தோற்றம் உண்டு. ஆதி என்பதற்கு தோற்றம் உண்டு. ஆனா என்னது? தோற்றம் உண்டு, தெரியாதது, முடிவு தெரியாது. இல்லை, அனாதின்னு சொன்னா தோற்றம் இல்லாதது அனாதி. தோற்றம் இல்லாதது அனாதி. ஆதி என்பதற்கு தோற்றம் தெரியாதது, இல்லாதது வேற, தெரியாதது வேற. அப்படின்னு என்ன அர்த்தம்? உண்டு. எப்பங்க வந்தாரு, எப்போ வந்தாருன்னு தெரியாதுங்க. எப்போ வந்தாருன்னு தெரியாது அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்துட்டாரு, இங்க இருக்கிறாரு. இப்போ எப்ப வந்தாருன்னு தெரியாது. இப்ப வந்தது தெரியாது. காலம் அறியப்படாதது. காலம் அறியப்படாததுக்கு என்ன பேரு? ஆதின்னு பேரு. காலமே எங்கீங்க வந்தாரு? வரவே இல்லை, வரவே இல்லை. அது என்னது? காலம் இல்லாதது, தோற்றம் இல்லாதது அனாதி, தோற்றம் தெரியாதது ஆதி. இதுதான் வேறுபாடு. ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் சோதின்னு சொன்னா அது யாருக்கு? எந்த பெருமானுக்கு? தடத்த சிவம். ஆதியும் அந்தமும் இல்லாத அருட்பெரும் சோதினா என்னது? தடத்த சிவம். ஆதி வந்திருக்கு, எப்போ வந்ததுன்னு தெரியாது. சரி, முந்துவான். அதனால் அந்நிலையில் அவன் ஆதிசிவன் என்றும் அவனது சக்தி ஆதிசக்தி என்றும் சொல்லப்படுவர். ஆதிசிவன் முதலாக இனி வரும் சிவர் யாவரும் தடத்த சிவரே. இனி மேல வர்றது எல்லாம் தடத்த சிவன் தான். புரியுதுங்களா? அப்போ சொரூப சிவன் யாரு? முதல்ல சொன்னவர் பரசிவம் பராசக்தி. இதுதான் சொரூப நிலை. சொரூப நிலை. அதுக்கு கீழே இனி வர்றது எல்லாமே தடத்தந்தான், எல்லாமே தடத்தந்தான். இறைவன் என்பது சத்தனையும் இறைவி என்பது சக்தியும் குறிக்கும் இயற்பெயர். முதல்ல என்ன சொரூப சிவத்துக்கு என்ன பேர் சொன்னாரு? சொரூப சிவத்துக்கு என்ன பேர் சொன்னாரு? கடவுள். சொரூப சிவத்துக்கு கடவுள்னு பேரு, தடத்த சிவத்துக்கு இறைவன் பேரு. இப்ப பாருங்க, இந்த சொல்லெல்லாம் எங்க சொல்லும் போது இறைவன் சொன்னா தடத்த சிவம், கடவுள்னு சொன்னா சொரூப சிவம். புரியுதுங்களா? அது இடத்தையும் குறிச்சிடும். இந்த தமிழுக்கு ரொம்ப சிறப்பு உண்டு இல்லைங்களா? ஒரு சொல்ல பொறுத்து என்ன சொல்ல, 3 பொருள் வந்துடும். உதாரணத்துக்கு செய்தான், செய்தான் அப்படின்னு சொன்னா இது செய்தவன் யாரு? ஒருத்தன் இருக்கான், அவன் ஒருத்தன் செஞ்சான், செய்தான். இப்போ ஆண்பாளா பெண்பாளா? செய்தான். செய்தவன் ஆண்பாள் குறிச்சிச்சா? வினை சொல்லிடுச்சா இல்லையா? ஏதோ ஒன்று செஞ்சான், ஒரு வினை சொல்லிடுச்சு. செஞ்சவன் யாருன்னு சொல்லிருச்சு, வினையையும் சொல்லிருச்சு. செய்தான் கடந்த காலம். ஒரே சொல்லுல 3 வினை சொல்லப்படுது. என்னது? செய்தவன்,
செய்த காலம், செய்த வினை. இதெல்லாம் வேற மொழிக்கு கிடையாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வேற மொழியில் சொல்லணும்னு வச்சுக்கங்க, இதை நீங்கள் குறைஞ்சது 2 சொல்லு இல்லைன்னா 3 சொல்லு வேணும். புரியுதுங்களா? உதாரணத்துக்கு வச்சுக்கொள்வோம். இப்போ செய்தான் என்பது ஆங்கிலத்தில் சொல்லணும்னு வச்சுக்கங்க. செய்தான், ஹீ டிட், ஹீன்னு சொல்லணும். அப்போதான் ஆண்பாளர். ஷீ டிட்டு பெண்பால். இப்போ பாலினம் சொல்லணும். டிட்டுன்னு சொன்னது செய்தான், செய்தாள், செய்தான். ஒரு சொல்லுக்கு இப்போ இங்கே என்ன வச்சுது? 2 சொல்லு தேவைப்படுது. இன்னும் இதில் 3 சொல் தேவைப்படும். உதாரணத்துக்காக சொல்லுகிறேன். அதுபோல் இங்கே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டாவே அது யாரை குறிக்கும்? சொரூப சிவத்தை தான் குறிக்கும். இறைவன் சொன்னால் தடத்த சிவத்தை குறிக்கும். சரி, இறை என்பதற்கு இருத்தல், நிறைதல்னு பேர். இருத்தல் என்பது நிறைதல். அது ஆகுபெயராய் அச்சொல்லையுடைய சக்தியை குறிக்கும். தடத்த சிவர் யாவரும் இறைவரும் அவர்தம் சக்திகள் யாவும் இறைவி என்றும் ஆவர். பெருமான இறைவனோ பெருமாட்டிய இறைவின்னு சொல்லுவாங்க. ஆதிசிவன் முதல் இறைவன், ஆதிசக்தி முதல் இறைவி. இறைவன் இறைவி சொல்லிட்டார். அறிவாயே உள்ள முதல் இறைவனது ஒரு ஆற்றல் தானே செயலாற்ற விளைதலையும் செயலாற்று மாற்றையும் அறிதலையும் செய்து பின்னர் செயலாற்று மாற்றால் விளைவு, அறிவு, செயல், இச்சை, ஞானம், கிரியன 3 ஆகி நிற்கும். முதல்ல இறைவனது ஆற்றல் அறிவு மயமாக இருக்கும், ஞான வடிவாகத்தான் இருக்கும். அந்த ஞான வடிவு என்ன செய்யணும்? ஒரு வேலை செய்யணுமா இல்லையா? ஏதோ ஒரு வேலை செய்யணும். என்ன செய்யணும்? இப்போ பெருமாள் என்ன செய்ய போறாரு? உலகத்தை படைக்க போறார். யாருக்காக? உயிர்களுக்காக. முதல்ல அவனுக்கு என்ன வரணும்? விளைவு, விருப்பம். அட இந்த உயிர் இவ்வளோ கஷ்டப்படுதே, இதுக்காக ஒரு உலகத்தை படைச்சு கொடுப்போன்னு முதல்ல என்ன வரணும்? விருப்பம் வரணும். சரிப்பா உலகத்தை படைச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். விருப்பம் வந்துருச்சு. அடுத்து என்ன செய்யணும்? செயலுக்கு வரணும். அறிவாக இருக்கிற பெருமான் என்ன செய்வார்? விருப்பமும் தொழிலும். விருப்பம் உலகத்தை படைத்தல், படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இப்போ யாருக்கு படைக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. உயிர்களுக்கு. எந்த உயிர்? விஞ்ஞான கலரா, பிரளயா கலரா, சகலரா? இப்போ விஞ்ஞான கலர்னா எப்பா அவன் நல்லா கொஞ்சம் நல்ல ஹை குவாலிஃபிகேஷன் இருக்கிற ஆள், அவனுக்கு தகுந்த மாதிரி படைச்சி கொடுக்கணும். அப்போ எதில் சுத்தமாயிலேருந்து எடுத்து படைச்சிருவோம் அப்படின்னு நினைப்பானா இல்லையா? இப்போ நமக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேர்றது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பாரு அங்கே கடைசியாக இருக்கு பாரு, போ எப்பா ஸ்ரீகண்ட இருக்கிற அவன் என்னமோ கேட்குறான் பாரு, கேட்குறத செஞ்சு கொடு, கேட்குறத செஞ்சு கொடு அப்படின்னு என்ன அர்த்தம்? இவர் என்ன ஆணையோ ஸ்ரீகண்ட பரமேஸ்வரர் வந்து தான் நமக்கு உலகத்தை படைச்சு கொடுப்பார். அவருக்கு இதுக்கு என்ன செய்வார்? அவரே செஞ்சிருவார், பெருமானை செய்வார். எனவே முதல்ல அறிவு, அறிவு மயமாக இருக்கிற பெருமானுக்கு விருப்பம், செயல், இந்த 3 விளையும். அதுதான் நமக்கு சித்தியாரில் ஒன்றாய் அணை இச்சா ஞான கிரியன 3ஆகி நின்றிடும். இச்சை உயிர் கருள் நேசமாகும். ஞான சக்தியால் நன்றலாம் நயந்தறிவன் அருக்கிரியதனால் அன்று அகிலமெல்லாம் நாதன் ஆக்குவன். 63 83 சரி. என்னும் வழிநூல் செய்யுள் ஆசிரியால் உணர்க. தன்னிலையில் ஒருமை நிலையில் நின்ற பெருமான் உயிர்கள் மேல் வைத்த அருள் காரணமாக உலகத்தை தோற்றிக்க வேண்டி தனது பேராற்றலின் ஒரு கூற்றினை பாருங்க, பேராற்றலினுடைய ஒரு கூறு, அந்த ஒரு கூரை எடுத்து என்ன செய்யறானுங்க? பயன்படுத்துவோனாய் தானும் தன் சக்தியும் என இருமை நிலை எய்துவன். தானும் தன் சக்தியும், தன் பேராற்றலின் ஒரு கூறு தானாகவும் அதுல ஒரு கூறு சக்தியா நிற்கும். அப்போ எல்லாம் பார்த்துக்க, அங்க வர வர அது என்ன ஆயிட்டு இருக்குது? அந்த மேல இருக்கிற சொரூப சிவத்தினுடைய அந்த கூறு குறைஞ்சிக்கிட்டே வரும். கோடியில ஒரு கூறு, அதுல கோடியில ஒரு கூறு, அதுல கோடியில ஒரு கூறு. இப்ப கேளத்து போகும்போது இதை விட கோடி மடங்கு, இதை விட கோடி மடங்கு, இதை விட கோடி மடங்குன்னு நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். எங்க போய் அவனுடைய ஆற்றலை மல்டிப்ளை பண்றதை யோசிச்சு பாருங்க. எனவே அவனுடைய அந்த இருமை நிலையா எய்துவன் இந்நிலையே அவன் மேற்கொள்ளுதலால் அருளது சக்தியே ஆதலும் சக்தி நிலை அல்லது இறைநிலை ஆகும். இதுவே நமக்கு திருமுறையில ஓருருவாயினை மானாங்காரத்து ஈரியல்பாய் ஒரு முதல்
விண் முதல் பூதளம்னு பாடுறாரா இல்லையா? அது நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடுறார். அப்படிப்பட்ட நிலையில் அவன் என்ன செய்கிறானுங்க, அந்த ரெண்டு நிலையில வந்து நிற்கிறான். சக்தியும் சிவமா நிற்கிறான். இந்த ரெண்டுமே நிராதாரம். இந்த ரெண்டுக்கும் என்ன நிலைங்க? நிராதாரம். நிராதாரம்னா என்ன, ஆதாரம்னா என்ன? தனக்கு ஒரு பற்றுக்கோடு இல்லாம பெருமான் தன்னுடைய வியாபகத்திலேயே நிற்பான். அவனுக்கு ஒரு பற்றுக்கோடு கிடையாது. அதுக்கு நிராதாரம்னு பேர். நிராதாரம் எங்க படிச்சோம்? அதெல்லாம் தீக்கையில படிச்சோம். 8ஆம் நூற்பால நமக்கு பெருமான் என்ன தீக்கை செய்வான்? நிராதார தீக்கை செய்வானா, ஆதார தீக்கை செய்வானா? நமக்கெல்லாம் ஆதார தீக்கை தான். என்ன ஆதாரம்? குருநாதனது அறிவு. குருநாதனது அறிவை ஆதாரமாக கொண்டு சிவம் நமக்கு என்ன செய்யும்? தீக்கை செய்யும். நமக்கு செய்வதெல்லாம் ஆதார தீக்கை. அதை என்ன சொல்லுவோம்? சாதார தீக்கைன்னு சொல்லுவோம். சாதார நிராதாரம்னு ரெண்டு. சரி. எனவே அப்படி பெருமான் நிராதாரமா நிற்பான். சிவநிலை நிறைநிலையாகவும் சக்தி நிலை அதன் ஒரு கூறே ஆகலின் முன்னது மேல்நிலையும் பின்னது கீழ்நிலையுமாகவும் சொல்லப்படும். சிவநிலை என்னதுங்க? நிறைநிலை, வியாபக நிலை. அதுல ஒரு கூறு தான் சக்தி நிலை. சிவத்தின் ஒரு கூறு தான் என்னது? சக்தி. புரியுதுங்களா? இப்போ சூரியனது கதிர்கள் எப்படி இருக்கு? பல. நம்ம மேல படுறது என்னது? நம்ம வெளியில போனால் நம்ம மேல கொஞ்சம் தான் படும். இதுதான் சூரியன் சொல்லிட முடியுமா? அது இன்னும் எவ்வளவோ விரிந்து நிற்கிறது. நம்ம அனுபவிப்பது ஒரு கூறு. அதுபோல சக்தியும் என்னது? ஒரு கூறு தான். அப்ப சக்தியை நோக்க சிவம் வியாபகமானது. புரியுதுங்களா? அதுதான். எனவே அது பின்னது கீழ்நிலையா சொல்லப்படும். இங்கனம் இறைவனாய் நின்ற பெருமான் பின் உலகத்தை தோற்றுவித்தல் முதலியவற்றை செய்வோனாய் ஆகும் பொழுது பதி என பெயர் பெறுவான். உலகத்தை தோற்றுவிக்கும் போது அவனுக்கு என்ன பேரு? பதி என பெயர் பெறுவான். அந்த இறைவனை ஆண்டான். ஆண்டான்னு பேர். இப்ப பாருங்க, முதல்ல கடவுள், அப்புறம் இறைவன், இப்போ ஆண்டான். பேர் ஒவ்வொரு பேர் வருதா இல்லைங்களா? ஆண்டான் என்ன? பதி. இறைவன்னா ஆதிசிவன். இறைவன் என்பது ஆதிசிவன். அடுத்தது கடவுள்னு சொன்னா சொரூப சிவன். மூணு சிவன் வந்தாச்சு இங்கேயே. இதெல்லாம் நம்ம பாடத்துல எங்கேயுமே பார்க்க முடியாது. புரியுது? நம்ம நாதம் வெந்து சாதாக்கியம் தான் போவோம். சரியா? அதுக்கு முன்னாடி என்னென்ன வருது பாருங்க. பதின்னு சொல்வதே தடத்தம் தான். பதின்னு சொன்னாவே தடத்தம் தான். பதிக்கு மேல என்ன உண்டு? ஆதிசிவன். ஆதிசிவத்துக்கு மேல சொரூப சிவன். கடவுள், இறைவன், ஆண்டான். கடவுள், இறைவன், ஆண்டான். சொரூப சிவம், அடுத்தது ஆதிசிவம், அடுத்தது பதி. பதி. சரிங்களா? மூணு. சரி. சுத்தமாயை தோற்றுகிற தத்துவங்கள். இதுக்கு மேலதான் சுத்தமாயை காரியப்படுத்துறார். இதுக்கு முன்னாடியே 3 பிரிவு சொல்லியாச்சு. சொரூபம், தடத்தம், அதுக்கு கீழே பதி. சரிங்களா? பாருங்க, பரநாதம். இப்ப முதல்ல தோன்ற தத்துவம் பரநாதம். முதல்ல தோற்றுக்கு தத்துவம் பரநாதம். பரநாதத்துக்கு மேலேயே பெருமான் 3 சொல்லியாச்சு. 3 சொல்லியாச்சு. இப்போ 4வது என்னது? பரநாதம். ஆண்டா நிலையில் நிற்கும் இறைவன் முதற்கண் தனது அறிவாற்றலால் தூய மாயையை பொதுவாக நோக்கும் அளவில் அதன் கண் ஒரு பகுதியை பற்றுவான். இப்பதான் பெருமான் என்ன செய்யறானுங்க? பதி நிலையில நிற்கிற பெருமான் என்ன செய்யறானுங்க? சுத்த மாயையை காரியப்படுத்துகிறான். சுத்த மாயையை காரியப்படுத்துகிறான். அதுவும் சுத்த மாயினுடைய ஒரு கூறு. சுத்த மாயினுடைய ஒரு கூரை பற்றுகிறான். பற்றுகிற போது அது என்ன ஆகிறதுங்க? அது அவ்வளவில் அப்பகுதி அவனால் செய்யப்படும் உரிமை ஓரளவில் பெறும். அந்நிலை அப்பகுதி பரநாதம் என பெயர் பெறும். சுத்தமாயின்னு ஒரு கூறு காரியப்படும். யாரு பார்க்கிறது? பதியாகிய சிவம் சுத்தமாயை நோக்குகிறான். நோக்குகிற போது அதுல ஒரு கூறு காரியப்படும். அந்த காரியப்படுகிற பகுதிக்கு பரநாதம்னு பேர். அப்படி காரியப்பட்டு பரநாதம் என பெயர் பெற இறைவனும் அதனை தனக்கு இடமாக கொண்டு நாதம் வாக்காகலின் பரமவாகீசன் என பெயர் பெறுவன். பரமவாகீசன்.
அதை தமிழில் சொல்லுகிற போது பெருமொழி பிரான். பெருமொழி பிரான். இப்போ 4வது இடம். நீ வரிசையாக எண்ணிக்கை நம்பர் போட்டுக்கிட்டே வரணும். ஏன்னா நம்ம நாதம் இந்துக்கு மேலே என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும். இது எத்தனாவது இடம்? 4வது இடம். பெருமானுக்கு என்ன பேர்? பரம வாகீசன். பரம வாகீசன், பெருமொழி பிரான். பெருமொழி பிரான். அவன் காரியப்படுத்துகிற தத்துவத்துக்கு பரநாதம்னு பேர். பரநாதம். பதியாகிய சிவம் சுத்தமாயையை நோக்குகிறான், பொதுவாக நோக்குகிறான். எதை வைத்து? தனது ஞான சக்தியை கொண்டு. தனது ஞான சக்தியை கொண்டு சுத்தமாயையை பொதுவாக பெருமான் நோக்குகிற போது சுத்தமாயின் ஒரு கூறு காரியப்படும். காரியப்படுகிற இடத்துக்கு பரநாதம்னு பேரு. அந்த பரநாதத்தை தனக்கு இடமாக கொண்டு பெருமான் என்ன செய்யறான்? பதியாகிய சிவம் கீழே இறங்குறான். பதியாகிய சிவம் என்ன செய்யறாங்க? கீழே இறங்குகிறான். இதுவரைக்கும் பெருமானுக்கு என்ன கிடையாது? ஆதாரம் கிடையாது. நிராதாரமா நிற்கிறான். தனக்கு ஒரு இடம் கிடையாது. புரியுதா இல்லையா? நிராதாரமா நிற்கிற பெருமானுக்கு முதல் ஆதாரம், சுத்தமாயினுடைய முதல் ஆதாரம் என்னது? பரநாதம். பரநாதம் என்கின்ற பகுதியை தனக்கு ஆதாரமாக கொண்டு பதியாகிய பெருமான் கீழே இறங்கி வருகிறான். வருகிற போது அவனுக்கு என்ன பேருங்க? பரம வாகீசன், பெருமொழி பிரான்னு பேர். பெருமொழி பிரான்னு பேர். சரி, அடுத்தது பெருமொழி பிரானாய் நின்ற இறைவன் பின்பு தனது செயலாற்றலால், முதல்ல ஞானத்தால நோக்கினான், இப்போ கிரியையால் நோக்குகிறான். கிரியையால நோக்குகிறான். எதை? பரமநாதத்தின்கண் நின்று அதனை தன் செயலாற்றலால் கருத்து வகையானும் பற்றி நிற்பன். செயலாற்றலால் கருத்து வகையால் பற்றி நிற்பன். அதனால் பரநாதத்தின் ஒரு பகுதி செயல்பாட்டிற்கு உரிமை மிக்கதாகும். இப்போ அந்த பரநாதத்தின் ஒரு பகுதி, பரநாதத்தினுடைய ஒரு பகுதி, அந்த ஒரு பகுதியை என்ன செய்யறானுங்க? தனது கிரியா சக்தியாலே நோக்குகிறான். நம்ம கீழே நாத விந்து, அதுல நான் முதல்ல ஞான சக்தியால நோக்குவான், அடுத்து கிரியா சக்தியால் நோக்குவானா இல்லையா? அதுக்கு முன்னாடியே இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. புரியுதுங்களா? முதல்ல ஞான சக்தியால் நோக்குகிறான், அடுத்தது கிரியா சக்தியால் எதை நோக்குகிறான்? ஏற்கனவே காரியப்பட்டு வந்துருச்சு. சுத்தமாயும் ஒரு கூறு காரியப்பட்டு வந்துருச்சு. சரிங்களா? அங்க நின்றுகிட்டு அதை திருப்பி நோக்குகிறான். அதுல ஒரு கூறு, அதுல ஒரு கூறு காரியப்படுது. புரியுதுங்களா? ஒரு கூறுன்னு சொல்லும் போதே நீங்க அது வியாபகம், இது வியாபியம். அதுல அதுக்கு ஒரு கோடினா கோடியில ஒண்ணு. புரியுதுங்களா? ஏன்னா அது விரிவு. நீங்க அப்பதான் புரிஞ்சுக்க முடியும். கீழேருந்து மேலே போகும்போது அதுல ஒரு கூறு, அதுல ஒரு கூறு, அதுல ஒரு கூறுன்னு வரணும். அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன். புரியுதுங்களா? பரநாதத்தின் ஒரு கூற்றை யாரு? இந்த பரம வாகீசனான் இருக்கிற பெருமான் தனது கிரியா சக்தியை கொண்டு தொழில்படுத்த முயல்கிறான். முயல்கிற போது அது ஒரு பகுதி என்ன ஆகுது? பக்குவப்பட்டு தொழில்படுவதற்கு உரியதாக மாறுகிறது. அந்த மாறுகிற பகுதிக்கு பரவிந்துன்னு பேரு. பரவிந்துன்னு பேரு. அந்த பரவிந்து தோன்றிய உடனே, பரவிந்து தோன்றிய உடனே பெருமான் என்ன செய்யறானுங்க? மேல இருந்து கீழே வரான், அடுத்த படி கீழே இறங்குறான். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொன்னா புரியும். இப்போ ஒரு மழை பெஞ்சிருக்கு, மழை பெஞ்சிருக்கு, பூரா சேரா இருக்கு, பூரா சேரா இருக்கு. நாம் இப்போ இருந்து அந்த பக்கம் போகணும். என்ன செய்கிறோம்? ஒரு கல் எடுத்து அப்படி போடுறோம். சரிங்களா? போட்ட உடனே ஒரு காலை எடுத்து அது மேலே வச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து என்ன செய்யறது? இன்னொரு கல்லை தூக்கி வைக்கிறோம். உடனே இன்னொரு காலை தூக்கி வைக்கிறோம். அடுத்து ஒரு கல்லை தூக்கி வைக்கிறோம். அடுத்த காலை தூக்கி வைக்கிறோம். இப்படி ஒவ்வொரு கல்லை என்ன செய்யறோம்? இங்கிருந்து அடுத்தது, அங்கிருந்து அடுத்தது, அங்கிருந்து போறோமா இல்லையா? சும்மா புரியுறதுக்காக இந்த ஓம். அது போல பெருமான் சொருப சிவமா இருக்கிற பெருமான் ஆதிசிவனா கீழே இறங்குறான். ஆதிசிவனா இருந்து என்ன செய்யறான்? பதியா கீழே இறங்குறான். பதியா இறங்குற வரைக்கும் அவனுக்கு இடம் கிடையாது, ஆதாரம் எதுவுமே கிடையாது. இப்போ பதியா நிற்கிற பெருமான் சுத்தமாயை நோக்கி அது ஒரு ஊரு காரியப்பட்டுருச்சு. உடனே அங்கிருந்து என்ன செய்யறான்? ஒரு படி கீழே இறங்குறான். ஒரு படி பரநாதம்னு பேரு. அப்ப அங்க இருந்துகிட்டு என்ன செய்யறான்?
அந்த காரியப்பட்ட சுத்த பிரபஞ்சம். அதை என்ன செய்கிறான், பரநாதத்தை காரியப்படுத்துகிறான், ஒரு கூரை காரியப்படுத்துகிறான், பர விந்து ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு படி கீழே இறங்குறான். இது எத்தனாவது இடம்? அஞ்சாவது இடம். அஞ்சாவது இடம். இங்கே அவனுக்கு என்ன பேர்? பரவிந்து. இங்கே என்ன பேர்? பரவிந்துன்னு பேர். அங்கே பெருமானுக்கு பரம வாகீஸ்வரி அப்படின்னு பேர். பரம வாகீஸ்வரின்னு பேர். எனவே இங்கே பெருமான் ஒருவனே என்ன நிற்கிறான்னா ஆணாகவும் பெண்ணாகவும் சொல்லப்படுவன். இங்கே பரம வாகீஸ்வரன் ஆண்பாள், பரம வாகீஸ்வரி பெண்பாள். இதெல்லாம் நமக்கொசரம் தான். எல்லாம் ஆண்பாலும் கிடையாது, பெண்பாலும் கிடையாது. புரியுதா இல்லைங்களா? எல்லாம் என்னது? பெருமான் தான். பெருமான் தான் எல்லாமே. அவனுக்கு ஆண்பாளாகவும் பெண்பாளாகவும் சொல்வதற்கு காரணம் நம் அறிவு அவ்வளவுதான் இருக்கு. அதனால ஆண்பாள் பெண்பாள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். பரம வாகீஸ்வரினா பெண்ணு, பரம வாகீஸ்வரனா ஆணு. அப்புறம் ஆணிலிருந்து பெண் வந்துச்சா, பெண்ணிலிருந்து ஆண் வந்துச்சா? இப்போ ஆணிலிருந்து பெண் எப்படியா வரும்? பெண்ணிலிருந்து ஆண் வருவான், ஆணிலிருந்து பெண் எப்படியா வரும்? இப்படியெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. புரியுதா இல்லைங்களா? ஏன்னா பெருமானையும் பெருமாட்டியும் நம்ம மாதிரி வச்சுட்டு பார்க்கக்கூடாது. அதெல்லாம் தத்துவங்கள். தத்துவங்களில் பெருமான் கீழே வராரு. அதனால் வாகீஸ்வரினா பெண்ணும் கிடையாது, வாகீஸ்வரன்னா ஆணும் கிடையாது. இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் பின்னாடி வர பாட்டுக்கு ஒரு பாட்டெல்லாம் சொல்கிறாரு. இது பின்னாடி நல்லா இப்போ தடை விடையெல்லாம் வருது, அங்கே அதை பார்த்துக்குவோம். சரி, எனவே இதை நீங்கள் பரம வாகீஸ்வரியை பெருமொழி பிராட்டி, பெருமொழி பிராட்டி. முதல்ல பெருமொழி பிரான் இருந்தாரா இல்லையா? இப்போ இவர் யாரு? பெருமொழி பிராட்டி என்று. அடுத்தது இது மூன்றாவது. பெருமொழி பிராட்டியாய் நின்ற இறைவன் பின்னர் சிவன் என நின்று பரத விந்துவின்கண் ஒரு பகுதியை தனது அறிவாற்றலால் இது விரியற்பாளது என பொது வகையாய் நோக்குவான். அதனால் அப்பகுதி பின் விரிந்து விரிவெய்தும் தன்மை எய்தத் தொடங்கி நாதம் என்றும் சிவன் என்று நிற்கும் இறைவனுக்கு இடமாதல் பற்றி சிவதத்துவம் என்றும் பெயர் வரும். இது தூய மாயையின் முதல் விரிவு. முதல் விரிவு. இப்போ அங்கிருந்து எதை செய்கிறாருங்க? ஒரு கூறு. எதுல? பரவிந்துவினுடைய ஒரு கூறு. அந்த ஒரு கூரை இந்த பெருமான் என்ன செய்கிறாருங்க? திருப்பி அறிவால ஞான சக்தி. முதல்ல ஞானம், ரெண்டாவது கிரியை, மூணாவது திருப்பியும் ஞானம், திருப்பியும் ஞானம். ஞான சக்தியால் இது காரியப்படட்டும்னு நினைக்கிறார். காரியப்படும் நினைச்சா என்ன ஆகுதுங்க? ஒரு கூறு. பரவிந்துவின் ஒரு கூறு, பரவிந்துவின் ஒரு கூறு கிட விரிவெய்து காரியப்படுகிறது. அதற்கு என்ன பேருங்க? நாதம்னு பேரு. ஆமா, சிறப்பு வகையால் நோக்குகிற போது அது என்ன ஆகுறதுங்க? நாதம்னு பேரு. அங்க அந்த பெருமானுக்கு சிவன்னு பேரு. அங்க பெருமானுக்கு சிவன்னு பேரு. இந்த சிவத்தை வாகீஸ்வரன் அப்படின்னு சொல்லலாம். மேலே வந்தவர் பரம வாகீசன், இவர் வாகீசன். அது பரநாதம், இது நாதம். பரநாதத்தில் நிற்கிற பெருமானுக்கு பரம வாகீசன். சரிங்களா? நாதத்தில் நிற்கிறவன் வாகீசன். அந்த பரம என்பது அங்கே இல்லை, இங்கே இல்லை, அவ்வளோதான். இன்னொன்று மொழிப்பிரான். பெருமொழி பிரான் நாங்கள் சொன்னோமா இல்லையா? இங்கே மொழிப்பிரான். மொழிப்பிரான்னு ஒன்றும் இல்லை. மொழினானது நாத தத்துவம் இங்கே தான் தோன்றுகிறது, வாக்குகள் தோன்றுகிறது. வாக்குகள் தோன்றுவதனால அவனுக்கு என்ன பேர்? மொழிப்பிரான்னு பேர். வேற ஒன்றும் இல்லை, எல்லாம் காரண பெயர் தான். சரி, சக்தி தத்துவம் இது ரெண்டாவது பிரிவு. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ரெண்டு இது கிரியா சக்தியால் நோக்க சக்தி தத்துவம் தோன்று. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான். இதுக்கு முன்னாடி இருக்கிற செய்தி தான் நம்ம படித்ததில்லை. நாத தத்துவம் தோன்றுது, நாத தத்துவத்திலிருந்து விந்து தத்துவம் தோன்றுகிறது. அங்கே பெருமானுக்கு பேர் சக்தின்னு பேர். முதல்ல பெருமானுக்கு என்ன பேர்? நாத. அங்கே சிவன்னு பேர், இங்கே சக்தின்னு பேர். மூன்றாவது தத்துவத்துக்கு சாதாக்கியம்னு பேர். அங்கே என்ன செய்வார்? ரெண்டு சமநிலையில் இருக்கும், ரெண்டும் சமநிலையில் இருக்கும். அதனால சாதாக்கியம்னு பேர். அடுத்தது ஈஸ்வர தத்துவம், அடுத்தது சுத்த வித்தை.
இதெல்லாம் விரிக்க வேண்டாம், ஏன்னா ரொம்ப 3 நிலை. இதில் லயம் போகம் அதிகாரம். லயம் போகம் அதிகாரம். லயம்னா என்னது? அருவம். போகம் என்பதற்கு அருவுருவம், அதிகாரம் என்பது உருவம். அப்போ நாதம் விந்து ஆகிய 2 தத்துவம் லய தத்துவம்னு பேர். லய தத்துவம்னு பேர். சாதாக்கிய தத்துவத்திற்கு போக தத்துவம்னு பேர். அடுத்தது மகேஸ்வரம் சுத்த வித்தை, இந்த 2க்கும் அதிகார தத்துவங்கள்னு பேர். லய சிவத்துக்கு ஏற்கனவே நம்ம சொன்னோம். லய சிவத்திற்கு என்ன பேர் சொன்னங்க? அங்கே பெருமானுக்கு சத்தன்னு பேர். லய சிவத்திற்கு சத்தன்னு ஒரு பேர் இருக்கு. போகத்துக்கு உத்யுத்தன். உத்யுத்தன் இதெல்லாம் சொல்லு இருக்கு, எழுதி வைங்க. ஏன்னா இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி ஒரு ஞாபகம், எங்கேயோ கேட்ட மாதிரியாவது ஒரு ஞாபகம் வரணும், அதுக்காக தான். உத்யுத்தன் என்பது சாதாக்கிய தத்துவம், அருவுருவ திருமேனி, போக தத்துவம், அதற்கு உத்யுத்தன்னு பேர். அடுத்தது அதிகாரம் பிறவிருத்தன். பிறவிருத்தன்னு பேர். சரி, இந்த 5 விரிவாக சொல்கிறாரு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே படித்தது தான், இதுக்கு நம்ம மீண்டும் இதை விரிக்க வேண்டாம். சரி, இத்திருமேனிகள் அருவம், அருவுருவம், உருவம் என்னும் 3 வகையை உடையன. அவற்றுள் அருவம் புலம்பறியப்படாதது. புலம்பறிய அறியப்படாதது, கண்ணுக்கு புலனாகாததுக்கு என்ன பேர்? அருவம்னு பேர். எனவே அது புலனாகாதே நிற்பதாம். எனவே இந்த 3 வகை திருமேனிகளும் என்னதுங்க? கருணையின் வடிவு காணே சொல்லியிருக்காரா இல்லைங்க? ஏற்கனவே சொன்னதான் 75. கருமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. சாக்கிய நாயனார் புராணத்தில் காணாத அறிவினுக்கும் உருவினுக்கும் காரணமாய் நீனாகம் அணிந்தார்க்கும் நிகழ்குறியாம் சிவலிங்கம்னு சாக்கிய நாயனார் புராணத்தில் சொல்கிறார். எனவே அந்த பெருமான் லயம் போகம் அதிகாரம் என்று 3 தொழில் செய்வதற்காக என்ன செய்கிறாருங்க? வரார். அந்த பெருமானா 5 தொழிலும் செய்கிறான், 5 தொழிலும் செய்கிறான் என்று காட்டுறாரு. அந்த வகையில் இதை வைத்துக் கொள்வோம். இன்னும் கொஞ்சம் சில செய்தியெல்லாம் இருக்கு. சரி, அசுத்த மாயா தத்துவங்கள். ரொம்ப உங்களை சோதிக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ரொம்ப சோதிக்கிற மாதிரி தெரியுது. இப்போ தெரிஞ்சுது அப்படிங்கிறீங்களா? சரி, அப்படியே மேலே தத்துவங்கள் இயல்புகள் எல்லாம் சொல்லணும். பின்னாடி இன்னொரு நாள் பார்ப்போம். பாட்டுக்குள்ளே போயிடலாம். இதுக்கு மேலேயும் அப்பாடா. ஆமாம், எல்லாம் ஏற்கனவே படித்தது பல உண்டு. ஆனால் அந்த தத்துவம் ஆராய்ச்சி சொல்கிறார். காலம்னு சொன்னால் நமக்கு காலத்தை மட்டும் படிச்சுட்டு போகிறதில்ல, காலத்தை யார் யார் ஏற்றுக்கலை, ஏற்றுக்காதனால என்னென்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறார். நியதி இன்னும் ஏன் இருக்கணும், நியதி ஏன் வைக்கணும் அப்படின்னா தத்துவத்துக்கு என்ன செய்யறதுங்க? இது இருந்ததுனால இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, இல்லைன்னா இதெல்லாம் உங்களால் நிறுவ முடியாது அப்படின்னு ஒவ்வொரு தத்துவத்தை ரொம்ப விரிவாக சொல்லிட்டு வர்றாரு. அதனால் ரொம்ப
பாட்டுக்குள்ளே போயிருங்க அப்படிங்கிறியா? நல்லா சௌகரியமாக இருக்கும். சரி, இதெல்லாம் பின்னாடி எப்போவாவது வாய்ப்பு கிடைக்கிற போது பார்க்கலாம். அந்த அளவில் வைத்து கொள்வோம். சரி, பாட்டுக்குள்ளே போயிடலாம். டைம் ஆயிடுச்சா? சரி, அப்போது மதியம் அமர்வு சாப்பிட்டுட்டு பேசிக்கலாம். பாட்டுக்குள்ளே போயிடலாம். ஒரு அமர்வே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு வாங்க முடியும்னு எனக்கும் தெரியல. சிறப்பு. ஒரு வகுப்பில் முடியாது. சரி பார்ப்போம், அங்கங்கே எங்கேயாவது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒவ்வொன்றா சொல்லி பார்க்கலாம். சரி, திருவருள் மதிய அமர்வு நூலுக்குள்ளே போயிடலாம். சரிங்களா? இதோட காலை அமர்வை நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். மதியம் பார்க்கலாம்.